الله أكبر الله أكبر. السلام عليكم ورحمة الله. நமது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பல வருட காலங்களாக ஏகத்துவ கொள்கையை இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்து அதே போன்று மாற்று மத சகோதரர்களுக்கு மத்தியிலேயும் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பல நல்ல நிகழ்ச்சிகளையும் மக்களுக்கு வழங்கி மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு அமைப்பாக வளர்ந்து வருவது நாம் அனைவரும் தெரிந்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு வந்தாலும் அதில் நம்முடைய நிர்வாகிகளுக்கு மத்தியிலேயும் முன்னாள் நிர்வாகிகளுக்கு மத்தியிலேயும் சில கசப்புணர்வுகள், சில புரிந்துணர்வு மூலமாக ஏற்படக்கூடிய தவறுகள் நடந்து அது ஆங்காங்கே அது சில சில பிரச்சனைகளாக ஏற்பட்டு வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். அதில் அந்த பிரச்சனைகளை நாம் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நாம் தீர்த்துக் கொள்வதற்காக இதை மீண்டும் வளரவிடக்கூடாது, இந்த ஜமாத் இன்னும் உறுதியாக ஒற்றுமையுடன் அது நடக்க வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கத்திற்காக வேண்டி இந்த மாதிரி வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி நாம் தீர்த்து கொள்ளலாம் என்ற உயர்ந்த எண்ணத்தில் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இதில் நாம் பேசக்கூடிய ஒவ்வொருவரும் அவர்கள் மனம் விட்டு மறுமையினுடைய வெற்றியை மனதில் கொண்டு இதில் நல்ல ஒரு தீர்ப்பு, நல்ல ஒரு முடிவு வர வேண்டும், இனிமேல் இதை போன்ற எந்த பிரச்சனைகளும் நம்முடைய ஜமாத்தில் எழக்கூடாது என்ற ஒரு நன்னோக்கத்துடன் நாம் மறுமை நாளை மட்டுமே ஒரு அடிப்படையாக வைத்து அல்லாஹ்விற்கு அஞ்சி வேற எந்த எண்ணமும் இல்லாமல் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் மனமிட்டு நாம் பேசி ஒரு நல்ல ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டும். அப்படி முடிவை நாம் எடுக்குவதற்கு முன்னதாக பேசும் பொழுது கண்ணியமான வார்த்தைகளை நாம் ஒவ்வொருவரும் பேசிக்கொள்ள வேண்டும். இது அனைவர்களுக்கும் தெரிந்த ஒன்று என்றாலும் மீண்டும் ஒரு நினைவூட்டிக் கொள்கிறோம். கண்ணியமான முறையில் யாரும் யாரையும் ஒரு தவறாக சொல்லியிருந்தால், குற்றம் சுமத்தப்படுவதாக இருந்தால் அதை தெளிவாக ஒளிவு மறைவு இல்லாமல் நாம் என்ன செய்யலாம், சொல்லலாம். அது எல்லாத்தையும் ஆதாரத்தோடு சொல்வது நல்லது. அங்கு சொன்னார் இங்கு சொன்னார் என்று இல்லாமல் அது யார் சொன்னார் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லி அதை தீர்ப்பதற்குரிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தணும். இதில் அடிப்படையாக நம்ம முன்னாள் பொருளாளர் அன்வர் பாய் அவர்கள் தான் இந்த இதை கூட்டியிருக்கிறாங்க. ஏன்னா 2 பேர்களுக்கு மத்தியில் குறிப்பாக நம்ம சகோதரர் பாக்கர் அவர்களுக்கும் இப்போ உள்ள நிர்வாகத்திற்கும் அதே போன்று முன்னால் உள்ள நிர்வாகிகளுக்கும் மத்தியில் சில கசப்புணர்வுகள் இருக்கிறது. அதை தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கத்தில் தான் அன்வர் பாய் அவர்கள் இந்த கூட்டத்தை அவர்கள் கூட்டியிருக்கிறாங்க. இதுல நாம் மனம் விட்டு பேசி எந்த பிரச்சனைகளும் உருவாகுவதை தடை செய்யும் வண்ணமாக பிரச்சனைகளை கூடுதலாக்காமல் அதை இணக்கமாக வருவதற்குரிய என்ன வாய்ப்பு, எந்த முடிவை எடுத்தால் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை நாம் மனதில் நிறுத்தி இந்த இதை நம் சமாதானத்தை, இந்த பிரச்சனைகளை தீர்வு கொள்வதை நாம் என்ன செய்யலாம் ஆரம்பிச்சோம். இந்த தௌஹீத் ஜமாத்துடைய பிரச்சனைகள் விஷயத்துல பொதுவாக ஒரு விதமான குழப்பங்கள் இருந்தாலும் முக்கியமா பாக்கர் விஷயத்துல சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால பாக்கர் என்கிட்ட வந்திருந்தாரு ஒரு 2-3 நாளுக்கு முன்னே வேதனைப்பட்டார், மன வேதனை மூலம் இதுப்பட்டார். அவர் மேல சுமத்தப்பட்ட குற்றங்கள் அநியாயமான குற்றங்கள், அதுவும் ஒரு
கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவருக்கு கடிதங்கள் வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ரொம்ப மனவேதனை பார்த்தேன் நான். எனக்கு எதுக்காக என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? பொதுவா என்ன ஒரு இந்த பொம்பளை பொறுக்கி மாதிரி என்ன நடத்துறாங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு. அதுல எனக்கே ஒரு மாதிரியா இருந்தது. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் இதுக்கு ஏதாவது ஒரு எல்லார்கிட்டையும் பேசி இப்போ உள்ள நிர்வாகிகள் மற்றும் பிஜெக்ட் எல்லாம் நான் பேசி இதுக்கு ஒரு தீர்வு பண்ணலாம்ப்பா, நான் பேசிட்டு நான் அவங்ககிட்ட பேசுறேன். அதே மாதிரி நீங்க சுலைமான் கிட்ட பேசின சுலைமான் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பேசி நான் ஒரு முடிவு எடுத்தாரு. அது மாதிரி இன்னைக்கு அதுக்காக வேண்டி இன்னைக்கு எல்லாமே சேர்ந்துருக்கோம், கூடியிருக்கோம். அல்லாக்காக வேண்டி மனசால பேசி இல்லை. இங்க இன்னும் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாம தன்னுடைய பர்சனல் அதாவது செல்ஃபிஷ்னஸ் எதுவுமே இல்லாம தௌஹீத் ஜமாத்துக்காக வேண்டி 25-26 வருஷமா இந்த தௌஹீத் ஜமாத்தை வளர்க்கறதுக்காக வேண்டி நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவோ இது பண்ணிருக்கோம். அந்த விஷயத்துல இப்போ இந்த இவ்வளவு நாளைக்கு பிறகு ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நேரத்துல ஒரு பெரிய லெவல்ல ஒரு பெரிய இதுல தௌஹீத் ஜமாத் தமிழ்நாட்டு லெவல்ல போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நிர்வாகிகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா இதுக்கு பின்னடைவு ஏற்படுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம இந்த பிரச்சனைகள் எல்லாம் மனசார பேசி ஓப்பனா பேசி நம்ம தீர்த்துக்குவோங்கிறதுதான் எனக்கு நோக்கம். இப்போ நான் சொல்லிட்டு வரேன்னா தலைவர் அதாவது அந்த லெட்டர் ஒண்ணு ஃபர்ஸ்ட் வந்திருக்கு துபாயில இருந்து. அந்த துபாயில லெட்டர்ல முடிஞ்சு போன இதுகளெல்லாம் எடுத்திருக்காங்க. அதாவது இதுக்கு முன்ன ஒரு பிரச்சனை ஒரு ஏதோ பொம்பளை விஷயமா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது திருச்சியில அபுதாபியில துபாயில் தலைவர் கேட்டு நீங்க கருத்து மாதிரி சொல்லுங்க. அபுதாபியா அதான் துபாய் அபுதாபில அந்த கடிதத்துல முடிஞ்சு போன சில விஷயங்கள் இருக்கு. அந்த திருச்சியில வச்சு அந்த செயற்குழுல அந்த நீக்கம் செஞ்சு 38-40 நாளைக்கு பிறகு மறுபடியும் அந்த திருச்சி செயற்குழுல எல்லாமே மன்னிச்சு அவரை மறுபடியும் அதே போஸ்டுக்கு பொதுச் செயலாளர் போஸ்டுக்காக நியமிக்கப்பட்டு அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல அந்த டிவி விவகாரம் வின் டிவில இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணுன்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆல்ரெடி பேசி அதெல்லாம் முடிச்சு செட்டில் பண்ணியாச்சு. அதை மறுபடியும் அந்த லெட்டர்ல எடுத்திருக்காங்க. அது பிறகு இப்போ ஏதோ பிரச்சனைகள் வந்துருச்சு, இதெல்லாம் எடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தோம். அதை நான் பப்ளிக் படுத்துவேன், நான் நோட்டீஸ் போட்டு இது பண்ணுவேன். இந்த மாதிரி எல்லாம் அந்த லெட்டர்ல எழுதியிருக்கிறது ரொம்ப கஷ்டமா. எனக்கே கூட அது கொஞ்சம் கடுமையா தெரிஞ்சது அந்த வார்த்தைகள் எல்லாம். அதை வச்சுட்டு நீங்க அதை ஒரு பெரிய பூதாகரமா அதை செஞ்சிட்டு ஒவ்வொன்றுக்கும் இது பண்ணிட்டு இருக்கிறது அவ்வளவு இதுவா தெரியல. அது வெளியில எல்லாம் பரவிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன காரணம், எதுக்காக இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க? முடிஞ்சு போன கதை ஏன் எடுக்கிறீங்க திருப்பி? இது அவசியமா? எல்லாமே தான் நிர்வாகம் தான் எடுக்குதுன்னு தானே அர்த்தம். இதுக்கு நிர்வாகிகள் இந்த மாநில நிர்வாகிகள் இதை எடுத்து சொல்றாங்களா? ஆமா, மாநில நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் தான் அதை எழுதினாங்களான்னு கேட்கிறாரு. மாநில நிர்வாகிகள் எழுதல. இது ஒரு வெளிநாட்டுக்காரன் எழுதியிருக்காரு. மாநில நிர்வாகி தான், மாநில நிர்வாகி தானே. லோக்கல்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இதை பரப்புறாங்களா? ஆமா, லோக்கல்ல இருக்கிற நிர்வாகிகளும் பரப்புறாங்க. உதாரணத்துக்கு ரஹமத்துல்லா எல்லார்ட்டும் சொல்லிட்டு திரிகிறாரு. அப்புறம் நம்ம எம்எஸ் இவரும் சொல்லியிருக்காரு. எல்லா இடத்துலயும் 2-3 இடத்துல துபாயில அங்க சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிர்வாகிகளும் சொல்லியிருக்காங்க, செஞ்சிருக்காங்கிற முன்னாள் உள்ளாரு. மாநில நிர்வாகி எல்லாம் முன்னாள் இதுங்க தான். புது நிர்வாகிகள்ல நம்ம இவர் யாரு 2-3 பேருக்கு சொன்னாருன்னு சொல்றாப்புல பொதுச் செயலாளர். அவங்க என்ன கருத்து சொல்றாங்கன்னா, அந்த தபால மையமா வச்சு அதை பேசி தீர்க்கலான்ற மாதிரியான ஒரு அணுகுமுறை நம்ம ஏற்படுத்திருந்தோம்ல.
ஏற்கனவே முடிஞ்சு போனதை அவர் கேட்கிறாருன்னா முடிஞ்சு போச்சுன்னு நீங்க பதில் சொல்ல வேண்டியதானே? நீங்களும் எதுக்கு அதுக்கு ஆதரவா திரும்ப வந்து அதை பேச அவரு பிரச்சனையாக்கி இருக்கிறாரு, திரும்ப வந்து பதில் சொல்லுங்கன்னு கேட்கறீங்களா ஏன் அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வி. அவர் வந்து எழுதுன இந்த லெட்டர் வந்து யாருக்கு எழுதியிருக்காரு? பாக்குறவங்களுக்கு தான் எழுதியிருக்காங்க. எழுதுனத எனக்கு ஒரு நம்ம தலைமைக்கு செயலாளர் தலைவர் வந்து இவருக்கு வந்து லெட்டர் கொடுத்திருக்கிறாங்க. சரி, பிராக்கெட் கொடுத்துருந்தா அவர்களே கொடுத்துட்டு போறாரு, அதையும் நீங்க யாரு சொன்னாங்க பதில் கொடுங்க ஜமாத்துல பேசுங்கன்னா ஏன் எடுத்தீங்க? அப்படி அங்க அதாவது இது ஹாமி இப்ராஹிம் அபுதாபில இருந்து இந்த கடிதத்தை வந்து பாக்கிறது தான் எழுதுறாரு. எழுதி எனக்கு ஒரு காப்பி போடுறாரு. தலைவர் செயலாளருக்குன்னு நினைக்கிறேன், நிர்வாகத்தில் 2 பேருக்குன்னு நினைக்கிறேன், 2 பேரும் ஒரு ஆளுக்கு தெரியல. காப்பி 2 பேருக்கும் போடுறாரு. அந்த காப்பி வந்த உடனே அதுல உள்ள விஷயங்கள்ல அவர் என்ன சொல்றாருன்னா, பாரதூரமா சில விஷயங்கள்லாம் சொல்லி சுரமா கடுமையான முறையில தான் அது சொல்லப்பட்டிருக்குது. அதை சொல்லி என்ன பண்றாருன்னு கேட்டா, இதை வந்து நீங்க அவருக்கு தான் எழுதுறாரு, நீங்க வந்து இதுல இருந்து நீங்க வந்து ஒதுங்கி கொள்ளணும், இல்லாட்டி இதை நான் அடிச்சு பரப்புவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய நிலைப்பாடு. அவர் ஒரு டேட்டை கொடுக்கிறாரு. அந்த டேட்ல இவர் வந்து அவருக்கு பதில் கொடுக்கல, அது அப்படியே இருக்குது. இந்த நேரத்தில் என்ன வருதுன்னு கேட்டா, ஒரு பொதுச்செயலாளர் என்ற கேட்கிறாரு ஒரு நாள், இந்த மாதிரி ஹாமியினுடைய கடிதத்தை வந்து நான் விட மாட்டேன், நிரூபிக்கணும், நிரூபிக்காம விட மாட்டேன், அது வந்து நிரூபிச்சுதான் ஆகணும்னு சொல்லி அவரு சொன்னதா என்று சொன்னாரு. அப்ப நான் பாக்கிட்ட போன் பண்ணி கேட்கிறேன், இந்த மாதிரி சொல்லிட்டு, அவன் நான் விடுற மாதிரி இல்ல, நிரூபிச்சுதான் அவனதை, அவன் இங்க வரணும், அபுதாபில இருந்து அவன் வரணும், நான் வந்து நிரூபிக்காம அவன் என்னென்ன சொல்லியிருக்கிறானோ எல்லாத்தையும் நிரூபிக்காம விட மாட்டேன்றாரு. இது ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட தெரிஞ்சவன நானே என்ன சொன்னேன்னு கேட்டேன், இது நல்ல ஒரு முறையா இருக்குங்க, அவன் கூட நோட்டீஸ் வச்சு பரப்புறதை விட இது வந்து அவனே வர்றான் சீனுக்கு, அவனை சீனு கூப்பிடுங்க, எழுத்து மூலமா வந்து எழுதுனாரு யாரா இருந்தாலும் அவரையும் கூப்பிடுங்க, பாக்கத்தை நீங்க எழுத்து மூலமா கேளுங்க, யாரா இருந்தாலும் எழுத்து மூலமா வச்சுக்கிறேன்னு நான் ஒரு யோசனை கேட்கும்போது நான் சொல்றேன். அதன்படிதான் அவங்க எழுத்து மூலமா என்ன செய்யறாங்க, ஆமீன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, எனக்கு ஒரு காப்பி வந்துருது, எனக்கு ஒரு அவர் ஆமீன் அனுப்புனதுனால இவங்க அனுப்புன கடிதத்தை எனக்கு ஒரு காப்பி போடுறாங்க, எனக்கு வந்திருக்கிறதுனால அவருக்கு ஒரு காப்பி போட்டுறாங்க. அதுல என்ன வருதுன்னா, இந்த மாதிரி ஹாமிமுடைய கடிதம் பொதுச்செயலாளர் எழுதி அனுப்புறாரு, நான் வந்து வர்றேன், நேரடியா நிரூபிக்கிறதுக்கு வர்றேன்னு சொல்லி அவர் ஒரு பதில் போட்டுறாரு. அப்ப இந்த அடிப்படையில தான் பாக்கத்தை வந்து கேட்கறாங்க, அதாவது நிரூபிச்சு ஆகணும்னு அவர் கோரிக்கை வைக்கலன்னு சொன்னா இது வந்து இவங்க கேட்க வேண்டிய தேவையும் வந்திருக்காது, அது பாட்டு அலட்சியப்படுத்தி விட்டுட்டு போயிடலாம், அவர் என்ன பண்ணிட்டு போறாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடலாம். இது வந்து ஒரு கோரிக்கையா வந்தது வந்து எனக்கு தெரிய என்கிட்டே அவர் பாக்குற சொன்னது எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கிறது. அதே மாதிரி பொதுச்செயலாளர் என்று வந்து இந்த மாதிரி நாங்க 4 பேர் போயிருந்தோம், இதை நிரூபிச்சுதான் ஆகணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப நிரூபிச்சு ஆகணும்னா நம்ம சம்பந்தப்பட்ட 2 பேர் தானே உட்காரணும், இவர்தான் உட்காரணும். அப்ப அவர்கிட்ட கேளுங்க, எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க, திடீர்னு வர சொல்லிடக்கூடாது, சொல்லிட்டீங்கன்னா நான் வந்துடுறேன், வந்து நான் அதை பத்தி எல்லாத்தையும் வந்து நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இவர்த்தையும் ஒரு கடிதம் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து நேற்று வரைக்கும் எனக்குள்ள தகவல்படி அவங்க ரிப்ளை கொடுக்கல. அந்த அதுக்கு வந்து கேட்டதுக்கு வந்து நேற்று கேட்ட வரைக்கும் அங்க இருந்து ஒரு ரிப்ளை வந்த மாதிரி எனக்கு தெரியல. இதுல வந்து ஏன் நீங்க தலையிட்டேன்னு கேட்டா, வந்து இதை வந்து இவங்க பாக்குற கோரிக்கை வச்சனாலதான் இது ஒரு பிரச்சனை ஆகுது. அவன் சொல்றான், ஒருத்தன் சொல்றான்டா விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அது அவனுக்கு அதுக்குரிய விஷயமாயிரும். இது ஒரு பிரச்சனை ஆக்கி அவன் தான் கேட்டு நிரூபிக்கணும்னு சொல்லும் பொழுது, அப்ப நான் நிரூபிக்க சொல்லி நான் கடிதம் போட்டேன், அவங்க நிரூபிக்காம இருக்கிறாங்கன்னு அவர் பிரச்சாரம் பண்ணுவதற்கு ஒரு இடம் கொடுத்துருச்சு. இது இப்படி அணுகாம வேற மாதிரி அணுகி இருந்தாங்கன்னா சிறப்பா இருந்திருக்கும். இதை ஒரு சவால் மாதிரி விட்டு மாறி போனதுனாலதான் அப்ப நிரூபிக்கணுங்கிற வகையில அவர்கிட்ட கடிதம் கேட்கிற ஒரு நிலை வருது. இதுதான் ஜமாத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு தலையிட்ட விஷயம். இதுல என்ன கிளாரிபிகேஷன் இருக்கு? நான் பேசலாமா? அதுவும் இல்லாம அந்த விஷயத்துல வந்து கடிதத்தில் உள்ள கண்டென்ஸ் என்ன படிங்க. சகோதரர் மரியாதைக்குரிய சகோதரி எஸ்.எம். பாக்கர் அவர்களுக்கு தங்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்து உங்கள் நடவடிக்கையால் அந்த மரியாதையை குறைத்துக் கொண்ட சகோதரன் எழுதிக் கொள்வது. அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்த 31/10/2008 அன்று துபாய் ஜேடி மர்கஸில் நான் உரையாற்றி முழுமையாக துவா கூறி முடிப்பதற்கு முன் அஜாம்பட்டினத்தை சார்ந்த ஒருவர் என்னிடம் உங்கள் சம்பந்தமான ஒரு கேள்வியை முன்வைக்கவும் அதற்கு நான் பதிலளித்து முடித்தவுடன்
நடந்த சலசலப்பை தொடர்ந்து உங்களிடம் ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளை வினவிய போது ஒன்றும் தெரியாதவராய் நீங்கள் ஆச்சரியத்தோடும், மேலும் இது சம்பந்தமாக நீங்கள் சகோதரர் பிஜேயிடம் சொன்னபோது சகோதரர் பிஜே கூட அப்படியா என்று ஆச்சரியத்தொழில் கேட்டதாகவும், மேலும் அது பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் ஆமீன் இப்ராஹிம் தான் இவ்வாறு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் என்றும் நீங்கள் கூறியிருந்தீர்கள். ஒன்றுமே அறியாதவரை போல் நன்றாக நடித்து இந்த கடைசி நிகழ்வுக்கு உரிய சாட்சியை கையில் வைத்துக் கொண்டுதான் நான் இப்பொழுது பின்வரும் தகவல்களை தேவைப்படி நேரடியாக சாட்சி சொல்ல வைக்கும் எல்லா ஆதாரங்களையும் மற்றும் சாட்சியாளர்களையும் உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்த முடியும் என்று உங்களையும் என்னையும் நன்கறிந்த அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையில் பட்டியலிடுகிறேன். தமுமுக பிரிந்தபோது அவர்களுடன் சேராமல் ஜமாத்தின் பக்கம் நீங்கள் நின்றதும், அநியாயக்காரர்களை அடையாளம் காட்டுவதில் நீங்கள் அதிக அக்கறை செலுத்தியதும், தமிழகத்தின் பல இடங்களில் ஆக்ரோஷமான பிரச்சாரம் மூலம் ஜமாத்தின் வளர்ச்சி கஷ்டப்பட்டதும் என்னையும் என் போன்றவர்களையும் உங்களை ஒரு சூப்பர் ஸ்டாராகவே காட்சியளிக்க வைத்தது. ஆனால் தொடர்ந்து வந்த நாட்களில் உங்கள் மீதுள்ள மரியாதை சிறிது சிறிதாக குறையும் வண்ணம் உங்கள் நடவடிக்கைகள் அமைந்திருந்ததை நாங்கள் உணர துவங்கினோம். தௌஹீத் ஜமாத் மாநில நிர்வாகத்தை நாங்கள் கடந்த பல வருடமாக கவனிக்கும் நிலையில் உங்களை பற்றி மட்டுமே புகார்கள் வருவதும், உங்களுக்கு வேண்டிய மற்ற நிர்வாகிகள் சப்போர்ட் வழங்குவதுமான நிகழ்வை கண்டு வேதனைப்பட்டோம். தௌஹீத் ஜமாத்தை உங்கள் வருமானத்துக்கு பயன்படுத்திக் கொண்டீர்கள் என்ற குற்றச்சாட்டு உங்கள் மீது தவிர வேறு எந்த நிர்வாகி மீதும் வந்திருந்தார். இதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பிறர் 20 ரூபாய் என விற்பனை செய்யும் குறுந்தகடுகளை 50 ரூபாய் என விற்று சம்பாத்தியம் பண்ணுகிறீர்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு ஜமாத் தான் பதில் சொல்ல திணறிக் கொண்டிருந்தது. கடுமையான வற்புறுத்தலின் பெயரில் பின்னர் அதை 35 ரூபாய் என குறைத்து விற்பனை செய்தீர்கள். இதுக்கு கூட இந்த ஜமாத் வக்காலத்து வாங்கியது சப்பை கட்டிக் கொண்டுதான் இருக்கின்றது. மின் டிவி நிகழ்ச்சியில் மாற்ற சட்டத்திட்டங்களை மீறி நீங்கள் விளம்பரங்களை ஒப்புக்கொண்டதாலும் இசையுடன் கூடிய நிகழ்ச்சி நடத்தியதாலும் ஜமாத் பல குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. நீங்கள் முன்வந்து பதில் சொன்னாலும் மற்ற நிர்வாகிகள் அவ்வாறு பதில் சொல்ல முடியாமல் போனது. இதற்கும் சப்பை கட்டுதான் கட்டினார்கள். ஹஜ் சர்வீஸ் செய்கிறோம் என்ற பெயரில் நீங்கள் தொழில் நடத்துவதற்கும் ஜமாத்தை லாபகமாக பயன்படுத்திக் கொண்டீர்கள். தௌஹீத் ஜமாத் தான் அதை நடத்துகின்றது என்ற எண்ணத்தை மக்களிடம் கொண்டு செல்லும் வண்ணம் உங்கள் ஹஜ் சர்வீஸ் அலுவலகத்தில் சகோதரர் பிஜே உட்கார்ந்திருப்பது போன்ற விளம்பரங்களை வைத்தீர்கள். தொடர்பு எண்களாக சில மாநில நிர்வாகிகளுடைய தொலைபேசி எண்களை கொடுத்தீர்கள். தௌஹீத் ஜமாத் அலுவலகத்தில் ஹஜ் பயிற்சியும் நடத்தி தொழிலை மும்முரப்படுத்தினீர்கள். இப்படி ஜமாத் நடத்துவது போன்ற தோற்றத்தை மக்களிடம் உருவாக்கி உங்கள் தொழிலுக்கு ஆள் பிடித்தீர்கள். உங்களுடைய ஏற்பாடு மூலமாக ஹஜ்ஜுக்கு வந்தவர்கள் பெரும் ஏமாற்றமடைந்து ஜமாத்துடன் சண்டை போட்டதும் எங்களுக்கு தெரிய வந்தது. அதன் பின்னரும் நீங்கள் இதை விடுவதாக இல்லை. காரணம் கேட்டால் நான் பெரும் நஷ்டமடைந்துள்ளேன் என்று உங்களுக்கே உரிய டயலாக்கை விழாவிடுகிறீர்கள். இது லாப நஷ்ட பிரச்சனை இல்லை. நஷ்டம் என்பது உண்மை இல்லை என்பது தனி விஷயம். அதுபோல எந்த நிகழ்ச்சியானாலும் மீடியாவாளருடன் கேமராவை புக் பண்ணினால் நான் டிவியில் வரும் என்ற எழுதப்படாத சட்டத்தை உருவாக்கி 2000 ரூபாயில் கிடைக்கும் வாடகை கேமராவை விடுத்து உங்களுக்கு அதை விட பல மடங்கு வாங்கி ஜமாத்தின் பேரில் சம்பாத்தியம் செய்தீர்கள். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சி என்றால் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். மிக்சர் பக்கோடா என்று நிகழ்ச்சி ஏற்பாளர்களின் தாலியை அறுத்து முடித்து விடுவீர்கள். நீங்களே சில்லறைத்தனமாக நிகழ்ச்சி நடத்தியவுடன் நடந்து கொண்டதும் உங்களால் மறுக்க முடியாதாகும். நாம் ஜமாத்தை சம்பாதிப்பதற்கு பயன்படுத்திக் கொண்ட குற்றச்சாட்டு உங்களை தவிர வேறு எந்த நிர்வாகி மீதும் வந்ததுண்டா என்றால் இல்லை. சகோதரர் பிஜே உள்ளிட்ட மற்ற எல்லா நிர்வாகிகளும் உங்களுக்கு கேடயமாக பயன்பட்டார்கள். முகத்துக்கு நேராக இடித்து வைத்து உங்களை அடையாளம் காட்டக்கூடிய துணிச்சல் அவர்கள் யாரிடமும் இருந்ததில்லை. மேலும் ஒழுக்க வாழ்க்கை சம்பந்தமாக உங்கள் மீது வந்த புகார்களை போன்று மற்ற யார் மீதும் அதுவும் இத்தனை அதிகமாக வந்ததில்லை. உங்கள் மீது குற்றச்சாட்டு வரும்போது அதை எதிர்கொள்ள முடியாமல் நாம மட்டும்தான் அப்படியா, மற்றவன் எப்படி நடக்கிறானா என நீங்கள் வீண் அவதூறுக்குரியதை தவிர வேறு எந்த புகாரும் எவர் மீதும் வந்ததில்லை. ஆனால் உங்களால் பாதிக்கப்பட்ட பெண் உங்கள் மீது புகார் கூறுவார் அல்லது உங்களுடைய கீழ்த்தரமான நடவடிக்கையை கண்ணால் பார்த்து நேரடியாக சாட்சிக்காரர்கள் புகார் கூறுவர். இத்தகைய புகார்கள் உங்களை தவிர வேறு எந்த நிர்வாகிகள் மீதும் வந்ததில்லையே. உங்களை மையமாக வைத்துத்தான் அசிங்கமான வெட்கக்கேடான பல விமர்சனங்கள் இந்த ஜமாத் சந்தித்தது. கண்ணியமுள்ள எந்த ஒரு மனிதன் மீதாவது உங்கள் மீது வந்த அளவுக்கு குற்றச்சாட்டு வந்திருந்தால் அத்தோடு காணாமல் போயிருப்பான். ஒரு துரும்பு கூட அசையாத அளவுக்கு ஒன்றும் அறியாத பாலகனை போல் நீங்கள் நடித்த போது நீங்கள் அற்பமானவராக எங்கள் கண்களுக்கு தென்பட்டீர்கள். உங்கள் வெட்கக்காடான செயல் ஒரு மாவட்டமே கலைந்த போதும், உங்களால் சகோதரர் பிஜே முபாகலாவுக்கு தள்ளப்பட்ட போதும் உங்களுக்கு சொரணை வரவே இல்லை.
இந்த பரிதாபமான நிலையை கண்டு கூட உங்களால் மனம் தெரிந்து நடக்க முடியவில்லையே. என்னால் ஜமாத்துக்கு கெட்ட பெயர் வருகிறது, எனவே தௌஹீதுக்கு பங்கம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் என்ற முடிவுக்கு வருவீர்கள் என்று கூட நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் நாம் எதை செய்தாலும் நம்மை காப்பாற்ற ஆள் இருக்கின்றார்கள் என்ற மிதப்பில் ஒரு ஜமாத்தையே உங்கள் வெக்கங்கட்ட செயலுக்கு பயன்படுத்திவிட்டீர்கள், பலிகடாவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் மத்தியில் முகம் பொத்தி கூனி புரி போகாமல் எங்கள் மானம் காக்கப்படும் என நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் உங்கள் நடத்தை ஒரு சிறு அளவு கூட மாற்றம் ஏற்படவில்லை. ஒய்கே மென்சனில் ஒரு பெண்ணை நீங்கள் தங்க வைத்ததாக உங்கள் மீது முதல் புகார் வந்தது. நீங்கள் தங்க வைத்ததும் அங்கே நீங்கள் சென்றதும் உறுதி செய்யப்பட்டிருந்தும் ஒரு அபலை பெண்ணுக்கு உதவும் எண்ணத்தில் நீங்கள் நடந்ததாக எண்ணி எங்களை நாங்களே சமாதானப்படுத்திக் கொண்டோம். உங்களுக்காக வக்காலத்து வாங்கினோம். அப்படி ஏதும் நடந்திருக்காது என மனதார நம்பினோம். ஒரு பெண்ணை ஏன் வர சொன்னாய், எப்படி தங்க வைத்தாய் என்று அப்பொழுதே ஜமாத் எச்சரித்திருந்தால் நீங்கள் திருந்திருக்கக்கூடும். தனக்குத்தானே திருத்திக் கொள்ளும் பக்குவம் இல்லாதவரே ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்ததாக எண்ணி இன்று வைக்கப்படுகின்றோம். இதன் பின்னர் நெருக்கடியான நிலையில் கலியக்காவிலே நடந்து கொண்டிருந்த விவாதத்தின் போது கலவரம் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் இருந்ததால் மாநில நிர்வாகிகள் வர வேண்டும் என்ற முடிவு எடுத்திருந்தும் விவாதத்துக்கு வருவதாக சீன் காட்டிவிட்டு அரங்கை விட்டு வெளியேறி கோட்டாரில் தனியாக இருந்த ஒரு பெண்ணுடன் இருந்தீர்கள். அந்த பெண்ணுக்கும் உங்களுக்கும் தொடர்பு உள்ளதாக குமரி மாவட்ட சகோதரர்கள் கூறி வந்ததை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்த போதிலும் தலைமை இதை கண்டித்ததோடு விட்டுவிட்டது. உங்கள் மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. அரங்கிலிருந்து திருட்டுத்தனமாக நீங்கள் சென்றதற்கு உங்களால் ஒப்புக்கொள்ளத்தக்க எந்த பதிலும் சொல்ல முடியாது. இதன் பின்னர் நந்தினி என்ற பெண்ணை வரவழைத்து கோயம்பேட்டில் இருந்து காரில் அழைத்து வர செய்து மதரசாவில் தங்க வைத்தீர்கள். அந்த பெண்ணை உங்கள் தக்வா ஹஜ் ஆபீஸுக்கு வர செய்தீர்கள். அந்த பெண்ணுக்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுக்க மதரசா முதல்வருக்கு ஆர்டர் போட்டு அனுப்பினீர்கள். பிறகு உங்கள் சொந்த ஊழியர் மைதின் மூலம் 2 டிக்கெட் எடுக்க சொன்னீர்கள். நீங்கள் அந்த பெண்ணும் கோவில்பட்டி வரை பக்கத்திலேயே அமர்ந்து பயணம் செய்தீர்கள். அவருடன் பலவிதமான சிறுசங்கள் செய்ததை நேரடியாக கண்ட ஒருவர் புகார் செய்ததால் மாட்டிக்கொண்டீர்கள். தாவா சென்டர் மதுரை வாயிலில் இருக்கும்போது அங்கு வேலை செய்து வந்த ஆசிரியை தனித்து அங்குள்ள பொறுப்பாளிகளின் அனுமதியின்றி நகை வாங்கி கொடுக்க கூட்டிச் செல்வதாக சென்று தனித்திருந்துள்ளீர்கள். இப்படி என்னவெல்லாம் அப்போதே நீங்கள் ஒதுங்கி போயிருக்க வேண்டும். அல்லது ஜமாத்தாவது கடும் நடவடிக்கை எடுத்து உங்களை முற்றிலும் ஒதுக்கி வைத்திருக்க வேண்டும். கிடைத்த அவமானமும் கொடுத்த தண்டனையும் போதும் என்ற முடிவுக்கு ஜமாத் வந்தது. ஜமாத்துக்கு பாடுபட்டவர் என்பதால் திருந்த இன்னொரு வாய்ப்பு தந்து உங்கள் சார்ந்த சில குற்றங்களை மறைத்தது. இன்னும் பல பெண்களிடம் நீங்கள் கீழ்த்தரமான வந்து கொண்டீர்கள். இப்போதும் நடக்கிறீர்கள். உங்களுக்கு பயந்து பெண்கள் மதரசாவை காணத்தூருக்கு மாற்றும் நிலை ஏற்படுத்தினீர்கள். சரியத் தீர்ப்பாயத்துக்கு வரும் பல பெண்களிடம் நீங்கள் தனித்திருக்கும் நிலையை கண்டு உங்களிடமிருந்து அந்த பொறுப்பை பிடுங்கினார்கள். அதை வரவேற்று மனமாற மகிழ்ந்து கொண்டேன். ஆனாலும் சில மாதங்களில் அதை மீறி மீண்டும் பஞ்சாயத்து பண்ணுகிறேன் என்ற பெயரில் பெண்களிடம் சிமிசம் செய்ய ஆரம்பித்ததை வழக்கமாக கொண்டீர்கள். இன்றும் போன் மூலம் ஏராளமான பெண்களிடம் நீங்கள் அடித்து அப்படித்தான் நடந்து வருகிறீர்கள். கடைசியாக சக்கிராபான் என்பவருக்கு நீங்கள் காதல் வலை வீசினீர்கள். மறுக்க முடியுமா? அலுவலகத்துக்கு வர செய்து சல்லாபத்துக்கு முயன்றீர்களே, மறுக்க முடியுமா? அவரை திருமணம் செய்ய நீங்கள் மறுத்ததால் அவர் மாநில தலைமையிடம் புகார் கொடுத்தார். இதற்காக உங்கள் ஊழியர் மைதின் மூலம் ஜாபர் மூலமும் அந்த பெண்ணை மிரட்டினீர்களே, மறுக்க முடியுமா? எவ்வளவு பணம் வேணுமானும் வாங்கிக்கொள் என கூறினீர்களே, மறுக்க முடியுமா? உங்கள் சுயரூபம் தெரிந்த அந்த பெண் தலைமையில் புகார் கொடுத்தார். இவ்வளவு கேடு கட்ட ஒருவர் என்னை போல் ஏராளமான பெண்களின் வாழ்க்கையை சீரழித்த பாக்கர் மீண்டும் நிர்வாகத்துக்கு வரக்கூடாது என்று வற்புறுத்தினார். இல்லாவிட்டால் பொதுக்குழுவில் வந்து நியாயம் கேட்பேன் என்றார். அப்போதாவது திருச்சி செயற்குழுவில் எடுத்த முடிவின்படி உங்களை நீக்கி அம்பலப்படுத்தியிருக்க வேண்டும். சகோதரர் பிஜேவுக்கோ மற்ற நிர்வாகிகளுக்கோ அந்த துணிவு இல்லாமல் போனது. அதே நேரத்தில் பொதுக்குழுவில் அந்த பெண் வந்தால் உங்கள் பெயர் நாறிப்போய்விடுமோ, இதனால் ஜமாத்தின் பெயரும் பாதிக்கப்படுமோ என கவலைப்பட்ட அப்போதைய நிர்வாகிகள் உங்களை மட்டும் தூக்கி வீசுவதற்கு பதிலாக மகிழாவை காரணம் காட்டி அனைவரும் விலகிக் கொண்டனர். பல நல்ல நிர்வாகிகளை உங்களுக்காக இழக்கும் நிலை உருவானது. முடிந்ததா? ஆறாமான தொழிலாகிய வின் டிவியில் நீங்களும் இப்போது பார்ட்னராகிவிட்டீர்கள். அதன் இயக்குநர் பொறுப்பும் ஏற்றுள்ளீர்கள். விடுதலை புலிகளுக்கும் சியாக்களுக்கும் ஆதரவாக சில நிகழ்ச்சிகளில் கலந்து கருத்து சொல்லும் அளவுக்கு உங்களின் கொள்கை பிடிப்பு அதிகமாகியுள்ளது. நான் உட்பட இந்த மக்கள் எவ்வளவு உயர்வான நிலையில் உங்களை வைத்திருந்தனர், அதை 1000ல் 1 பங்கு காப்பாற்றிக் கொள்ளும் அளவுக்கு மதிக்கும் அளவுக்கு உங்கள் நடவடிக்கை இருந்ததா? உங்கள் கீழ்த்தரமான செயலால் அனைவரையும் கீழே இறக்கிவிட்டு ஏதோ ஒன்றுமே அறியாதவராகவும் மாறாக உங்களுக்குத்தான் அநீதம் இழைக்கப்பட்டது போலவும் சிலரிடம் புலம்புகிறீர்கள்.
இந்த ஜமாத்துக்கு பாடுபட்டதன் பலனை பல கோடிகளில் நீங்கள் சம்பாதித்து விட்டீர்கள். வின் டிவியில் 1:3 என்ற வீதத்தில் பணம் திரும்ப கிடைக்கும் வகையில் தேவநாதன் ஒப்பந்தம் ஏற்பட்டதாக பணம் போட்ட எங்களுக்கு ஆரம்பத்தில் சகோதரர் பிஜே சொன்னார். அந்த ஒப்பந்தம் என் முன்புதான் கையெழுத்தானது என்றும் பிஜே சொன்னார். அதன் அடிப்படையில் பணம் உங்களுக்கு கிடைக்கும் என கூறினார். ஆனால் நீங்கள் அவருக்கு யாருக்கும் கொடுக்கவில்லை. அவ்வாறு யாருக்கும் கொடுக்கவில்லை என்ற உடன் இது பற்றி என்னிடம் கேட்க வேண்டாம், வாக்கரிடமே கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சகோதரர் பிஜே மறுப்புகிறார். இப்படி பல வகைகளில் ஜமாத்தை சொல்லி பணம் சேர்த்த பிறகும் ஜமாத் சகோதரனுக்கு இழிவுக்கு மேல் இழிவை சுமத்திய பின்பும் உங்களால் நெஞ்சு நிமிர்த்தி பேச முடிகிறது என்றால் மானத்தை மலையேற வைத்திருந்தால் மட்டுமே முடியும். அல்லது இந்த ஜமாத் மண்ணை கவ வேண்டும் என்று நினைப்பிருந்தால்தான் முடியும். எனவே இதில் நான் எழுதிய விவரங்கள் யாவும் நானும் விசாரித்து உறுதி செய்து கொண்ட வகையில் உங்களுக்கு நேரில் எழுதுகிறேன். நீங்கள் மறுத்தால் ஒவ்வொன்றையும் நான் மக்கள் மன்றத்தில் நிரூபிக்கும் மனோநிலையில் உள்ளேன். முந்தைய நிர்வாகிகளுக்கு உங்கள் விஷயத்தில் துணிச்சல் இல்லாமல் இருந்தது போல் புதிய நிர்வாகிகளுக்கும் துணிவில்லை என நான் கருதுகிறேன். அவர்கள் உங்களை அம்பலப்படுத்த தயக்கம் காட்டுகின்றனர். நாங்கள் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் மற்றவர்கள் எங்களை கேலி செய்யும் நிலையை ஏற்படுத்தாதீர்கள் என்று பலமுறை எடுத்துச் சொன்ன பிறகும் பெருநாள் நிகழ்ச்சியில் உங்களை உட்கார வைத்தனர். மேலும் அக்டோபர் 13, 2008 போராட்டத்தில் உங்களை பேச வைத்தனர். சில நேரம் டிவியில் மட்டும்தான் அவர்கள் உங்களை தவிர்க்கின்றனர். மன்மதன் புரோகிராம் வந்தால் நன்கொடை தர மாட்டோம் என்று மக்கள் கூறுவதால் நான் குறைந்த அளவுக்கு உங்களை ஓரம் கட்டுகின்றனர். மற்றபடி மன்மதனை அடையாளம் காட்டும் துணிவு இப்போது நிர்வாகிகளுக்கு இல்லை. முன்னர் இது சம்பந்தமாக நானும் சகோதரர் யூசுப் அலியும் சகோதரர் அதிரை ஜமால் வாயிலாக கடிதம் மூலம் வினவியிருந்தோம். இன்று வரை இதை நீங்கள் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. இது சம்பந்தமாக ஜமாலும் எந்த பதிலையும் என்னிடம் கொண்டு வரவில்லை. அந்த பதிலுக்கான தேவை இப்போது இல்லை. திரும்பவும் கூறுகிறேன், இது சம்பந்தமாக முன்பிருந்த நிர்வாகம் துணிச்சலான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்போது இருந்த நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உங்களை ஊராக பயான் செய்ய அனுப்பிக் கொண்டிருக்கிறது. ஜமாத் ஒருபுறம் இருக்கட்டும், இத்தனையும் நடந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் பொதுக்குழு மற்றும் புதிய நிர்வாகிகள் தேர்வு முடிந்த பின்னர் நீங்களாகவே ஒதுங்கி உங்கள் மானத்தை காப்பாற்றி உங்களுக்கு தேவையான இம்மை மறுமை சம்பாத்தியத்தை பார்த்துக் கொண்டு விலகுவீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். இப்போதும் எண்ணுகின்றோம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரம்பு உள்ளது. இதுபோன்ற ஜமாத்தை நிறைவுடைய செய்யும் செயல்பாடுகளை இனியும் பொறுத்துக் கொள்ள என்னால் முடியாது. எனவே இறைவனை பயந்த நிலையில் உங்கள் பதில் 20/11/2000 எழுத்துப்பூர்வமாக எனக்கு கிடைக்காவிடில் நீங்கள் 20/11/2008 எழுத்துப்பூர்வமாக எனக்கு கிடைக்காவிடில் நீங்கள் பிரச்சாரம் செய்ய செல்லும் ஒவ்வொரு ஊருக்கும் இவைகளும் இன்னும் என்னென்ன சிறிய பெரிய குற்றச்சாட்டுகள் என்ன ஆதாரத்துடன் உள்ளதோ அவை அனைத்தும் அந்த ஊரில் நீங்கள் செல்லும் முன் கத்தை கத்தையாக விநியோகம் செய்யப்பட்டிருக்கும் என்பதை அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்லிக் கொள்கிறேன். இதற்காக என் ஜமாத் என் மீது என்ன நடவடிக்கை எடுப்பதாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வின் தண்டனையோடு ஒப்பிட்டு மிக துச்சமாக கருதுகிறேன். நீங்கள் மனித குலத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயம் இருக்கிறீர்கள். நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை நம்புகிறீர்கள். வேதமுடையோர் நம்பிக்கை கொண்டிருந்தால் அது அல்லாஹ்வுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும். அவர்கள் நம்பிக்கை கொண்டவரும் உள்ளனர். அவர்கள் அதிகமானோர் குற்றமுறைகள். குர்ஆன் 3 இப்படிக்கு ஹாமித் இப்ராஹிம் அபுதாபி நகல் சகோதரர் எம்எல் சுலைமான் தமிழ்நாடு தலைவர் தமிழ்நாடு பிரபு ஜமாத், 2 சகோதரர் அப்துல் ஹமீத் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு பிரபு ஜமாத், 3 சகோதரர் பி ஜெயிலாவுதீன் நிறுவன தலைவர் தமிழ்நாடு பிரபு ஜமாத். பின்குறிப்பு: தங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி இல்லாத காரணத்தினால் கூரியர் மூலம் இக்கடிதம் அனுப்பி வைக்கப்படுகிறது. நகல்களை குறிப்பிட்டுள்ள சகோதரர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. நம்ம தவி ஜமாத் தலைவர்னா 20/11 பதில் வராவிட்டால் இது எல்லா இடத்துலயும் பரவணுன்றப்போ அதுக்கு நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்றப்போ நம்ம அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி அதுக்கு பதில் அவருக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல தவி ஜமாத் மாநில நிர்வாகம் தள்ளப்படுதுன்றதுனால அதை கவனத்தில் இருக்கிறது ஒரு நியாயமான காரணம். அதை பதிவு சொல்லாட்டி இந்த விஷயத்த மாவட்டம் முழுவதும் அப்படின்றப்ப தவி ஜமாத் தான் அதை சுமக்கணும். ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துல நம்ம தான் ப்ரோக்ராம் போடுறோம். அப்ப நம்ம தான் அதை சுமக்கணும். இருந்தால் முதல்ல அவர் லெட்டர் எழுதி என் கையில் கெடுத்த உடனே அது குறிப்பிட்டிருக்கக்கூடிய நம்பர், அவருடைய டெலிபோன் நம்பருக்கு நான் உடனடியாக தொடர்பு கொள்றேன். பல தடவை நான் தொடர்பு கொள்றேன். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பெல் ரிங் ஆகுது, எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. உடனே அண்ணனை தொடர்பு கொள்றேன். அண்ணனை தொடர்பு கொண்டு, அதாவது நம்மளுடைய நிறுவன தலைவர் பிஏ அவர்களை தொடர்பு கொண்டு, அண்ணா இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்குது. ஆமா, எனக்கும் வந்திருக்குது, நான் பார்த்தேன்,
ஆனா ரொம்ப ஹார்டா அதுக்கு முன்னாடியே சில பிரச்சனைகள் நடக்குது. நான் அதையும் சொல்லிட்டு சொன்னாதான் இதுல உங்களுக்கு கோர்வை கிடைக்கும். என்ன பிரச்சனைனா, துபாயில இருந்து சில பிரச்சனைகள் வருது. என்ன பிரச்சனை வருது? உங்களை இழுத்து சில பேர்த்த வந்து சொல்றாங்க, சில விதமா சொல்றாங்களே பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ரிப்போர்ட் சொல்றாங்க. ரிப்போர்ட் சொன்ன உள்ள ஒருத்தர் யாரானா, கொழும்புல இருக்கக்கூடிய நாசர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து நாம MS சுலைமான்ட்ட கேட்டேன், MS சுலைமானே வந்து இப்படி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்தோன்னா நான் சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி வருது, இது நான் பாட்டில நான் என்னுடைய வேலை உண்டு, என்னுடைய திட்டங்கள் உண்டு, நான் பாட்டில போயிட்டு இருக்கிறேன். என்னுடைய வேலை திட்டத்தை பொறுத்த மாத்திரத்துல நீங்க எல்லாம் நான் 4 கேள்வி இதை கேட்கணும். ஆனா இங்கே கேட்கறதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. அதனால எப்படி நீ கேட்கறத நான் முடிவு செய்யணும். முதல்ல கேட்கறது என்னன்னா, நிர்வாக குழு முடிவெடுத்தது என்பது பைலா அடிப்படையில் இல்ல, இதற்காகத்தான் முடிவெடுத்தது அப்படிங்கறது அவர் எழுதியிருக்கிறார். எதுக்குன்னா, பைலா அடிப்படையில வந்து எல்லாரும் நல்ல சகோதரர்கள்லாம் வந்து வெளியில போறதுக்கு நான் ஒரு காரணம் அமைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் அதுல எழுதியிருக்கிறார். அவர் எழுதின அடிப்படையில பார்த்தா, அப்ப நான் இப்படி குற்றம் சாட்டப்பட்டதனால்தான் இந்த பைலா கொண்டு வரப்பட்டுச்சா? அது என்னுடைய கேள்வியா இருக்கு. ஏனென்றால் அதற்கு முன்பே, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்பே நான் முடிவெடுத்தது என்பதும், அண்ணனிடம் வந்து காணத்தூருக்கு போயிட்டு இருக்கிறப்ப அண்ணன்ட்ட நேரடியா சொன்னேன், இன்ஷா அல்லாஹ் இனிமே பைலா பிரகாரம், பைலாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணதே நான் தான், பைலா பிரகாரம் வந்து நான் 2 தடவை வந்து நான் பதவி வகிச்சுட்டேன், நீங்க தான் பதவியில இருக்கணும். ஏன்னா வந்து நான் இந்த தமுகவுடைய பைலாவை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு, ஏன்னா அதுல ஒரு தடவை ஒரு பதவியை 2 தடவைக்கு மேல வகிக்க கூடாது அப்படி நினைச்சுக்கிட்டு நான் அண்ணன்ட்ட சொல்றேன், 2 தடவை நான் பொதுச்செயலாளர் இருந்துட்டேன், நீங்க தான் இருக்க வேண்டிய, அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு பேசிட்டு வர்றோம். இது நான் முதல்ல சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். இரண்டாவது வந்து நிர்வாக குழுவில் இந்த முடிவு எடுக்கப்படுறதுக்கு முன்னாடி பைலா பிரகாரம் நம்ம இந்த முடிவை எடுப்போம் அப்படின்னு சொல்றப்ப நான் முதல்ல வரவேற்று அதை சொன்னவனு நான் தான். ரெண்டாவது ஏனென்றால் இது இந்த குற்றச்சாட்டு அந்த நிர்வாகக்குள்ள வரல. நிர்வாக குழு முடிஞ்சு போறப்ப அண்ணன் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க அப்படின்னு அந்த லாபியில, அதாவது ஹோட்டல் பிரசிடென்ட் ஹோட்டலுடைய லாபியில உட்கார வச்சு சொல்றாங்க. உடனடியா நான் மறுத்து சொல்றேன், அண்ணா இது உண்மை இல்லைன்னா, இது என்னமோ தெரியலன்னு அப்படின்னு நான் சொல்றேன். சொன்ன உடனே இல்லைங்க நீங்க என்னன்னு பாருங்க, என்னன்னு பேசுங்க, என்னன்னு பேசுங்க, அதை பேசி முடிவு செய்யுங்க அப்படிங்கிற. இந்த பிரச்சனை வழுக்குன்ற போது அவளை கூப்பிடுங்க, நானே விசாரிக்கிறேன் அப்படிங்கறத அண்ணன் சொல்றாங்க. நானே விசாரிக்கிறதுக்கு ஜாஃபர் விசாரிக்கட்டும் அப்படின்னு ஜாஃபர் கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டது. நான் கூப்பிட்டு யாரையும் மிரட்டலைங்க, யாரையும் கூப்பிட்டு மிரட்டவும் இல்லை, உருட்டவும் இல்லை, யார் மூலியமா இது பண்ணவும் இல்லை. அந்த சகோதரி அழைக்கப்பட்டு தக்வா ஆபீஸ்ல வச்சு ஜாஃபர் மொய்தீன் நான் இருக்கிறேன். ஜாஃபர் பல கேள்விகளை கேட்கிறார், எந்த நேரத்துல எப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு. அந்த டேட் டைம் அது கூட எனக்கு ஞாபகத்தில் இல்லை. 2007 நடந்த ஒரு சம்பவம் அங்க சொல்லப்படுது. 2007 குறிப்பிட்டு சொல்லி, ஒரு வெள்ளிக்கிழமையை குறிப்பிட்டு சொல்லி, அக்டோபர் மாதம் அந்த வெள்ளிக்கிழமை எனக்கு அந்த டேட் ஞாபகத்தில் இல்ல, அந்த சொல்லப்படுது. அந்த டேட்ல இவங்க வந்தது அப்பதான் எனக்கு ஞாபகத்தில் வருது. அவங்க வந்தது என்பது மற்றது என்பது அப்பதான் ஞாபகத்தில் வருது. நான் அந்த இடத்துல நீ நகைய லோன் வாங்கத்தனமா வந்த, லோன் வாங்குற அடிப்படையில நான் கொண்டு வந்து நான் கிளம்பி அந்த ஜும்மாவுடைய பயான்லாம் முடிச்சுட்டு மேல வந்து எப்பவும் என் ரூம்ல உட்காருவேன். ஏகேன்னு இருக்கும். ஆபீஸ்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்புறப்பதான் வந்து யூசுப் கான் சொல்றா, இந்த அம்மா ரொம்ப நேரமா உட்காந்து இருக்குது அப்படின்னா, ஏன்டா ஒண்ணு பண்ற அப்படிங்கிறேன். சரி கூப்பிடுங்கிறேன். கூப்பிட்டு வர்றான். அவன் நின்று கொண்டு இருக்கின்ற போதுதான் அந்த அம்மா அவன் வெளியில போறதுக்கு எத்தனிக்கிற போதுதான் அந்த அம்மா வந்து நகையெல்லாம் கழட்டி வச்சு எனக்கு லோன் வேணுங்குது. லோன் வந்து நீங்க தௌஃபிக்கிட்ட தானமா பேசணும், என்கிட்ட பேசி வேலை இல்லமா, நீ தௌஃபிக்கிட்ட கேளு. தௌஃபிக் என்னப்பா சொல்றான், என்ன கேளு, தௌஃபிக்கிட்ட கேளு, என்னப்பான்னு கேளுன்னு யூசுப் கானை கூப்பிட்டு நான் தான் சொல்றேன். யூசுப் கான் சொல்லிட்டு தௌஃபிக் என்னன்னு கேட்டு முடியுமான்னு கேட்டு வாங்கி கொடு, என்னால முடிஞ்சா நான் ஏதாவது நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு நான் வெளியில வர்றப்ப தௌஃபிக் உள்ள வர்றேன். தௌஃபிக் என்னன்னு பாருங்கம்மான்னு சொல்லிட்டு நான் வெளியில போறேன். இதுதான் நடந்தது என்பதை அந்த இடத்துல நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இது விசாரிக்கிறார். அவர் விசாரிக்கிறப்ப அந்த பெண் வந்து ஒண்ணுக்கு பின் முரணா சொல்றாங்கிறத அங்கேயே சொல்லிட்டு உடனடியாக அண்ணனை பிஜேயை தொடர்பு கொண்டு இந்த செய்தியை சொல்றார். பிஜேயை தொடர்பு கொண்டு இந்த செய்தியை சொல்ற. நான் சொன்ன அண்ணனை வரவை அப்படிங்கிற, நான் அண்ணனை வர சொல்லுங்க அப்படிங்கிறேன். அப்ப அண்ணன் சொல்றாரு, நான் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரிலாம் சொன்ன உடனே தேவையில்லை, நீங்க விசாரிச்சு போக சொல்லுங்க அப்படிங்கிறாரு. எந்த மிரட்டலும் இல்ல, எந்த உருட்டலும் இல்ல. போறப்ப நீ போமா, எந்திரிச்சு போமா, நீ வந்து நீ என்ன வேணாலும் சொல்லிக்க போ,
நீ அப்படியே எது சொன்னாலும் நாங்க போலீஸ் மூலியமா அவனை சந்திக்கிறோம் போமான்னு சொல்லி அனுப்புறது. ஜாஃபர் அனுப்புறாரு. ரூபா கொடுப்பேன் என்று சொல்வதோ, அடிப்பேன் மிரட்டுவேன் என்று சொல்லுவதோ, அந்த இடத்துல நான் மட்டும்தான் கொஞ்சம் கோவப்படுறேன். அவன் பொய் சொல்லுதுன்னு கோவப்படுது. அப்படி அப்ப சொல்றப்ப கூட ஜாஃபர் சொல்ற நீ வெளியே உட்கார்ந்துட்ட, நான் வெளில வந்து உட்கார்ந்தேன். ஏன்னா அவ்வளவு ஒரு திட்டமிட்டு பேசப்படுது, இவ்வளவு சொல்லப்படுது. இதை நான் பல தடவை நான் மறுத்துட்டேன், பல தடவை மறுத்து நான் சொல்லியிருக்கிறேன், காரணகாரியங்களோட சொல்லியிருக்கிறேன். இது எல்லாம் நிகழ்த்தப்பட்ட பின்பு முதல் விசாரணை சென்ற நிர்வாக குழு அப்ப உயிரோடு இருக்குதுங்க, உயிரோடு இருக்குது. அந்த நிர்வாக குழு பொதுக்குழுவை சந்திக்கல, பொதுக்குழுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடக்குது. அப்ப உயிரோடு இருக்கின்ற போதுதான் இது நடக்குது என்றால், அப்ப அந்த பொதுக்குழுல இது மானம் கப்பல் ஏறிடும், அவ அது கப்பல் ஏறிடும் அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு முதல்ல புரியல. அடுத்து இவர் சொன்ன லெட்டருக்கு வரேன். அண்ணன் சொன்னாங்க இல்லையா, நான் தான் கேட்க சொன்னேன், லெட்டர் பூர்வமா எழுத்து வாங்க. நான் அண்ணன் சொல்றேன், என்ன இப்பெல்லாம் எழுதியிருக்கான், நான் என்னன்னு பேசுறேமா, நான் சொல்றேன். சொன்னவன அண்ணன் சொல்றாங்க, நான் பேசுறேமா, வேண்டாம் அந்த ஆள்கிட்ட பேசுறேமா, என்னன்னு ரொம்ப ஓவரா தெரியுது இது. அண்ணன் சொல்றப்பே படிச்சுட்டு ரொம்ப ஓவரா தெரியுதுமா, இதெல்லாம் சரியில்லைமா அப்படின்னு அண்ணன் சொல்றாங்க. அண்ணன் சொல்றப்ப நான் இன்னொன்னு அடுத்த நான் இன்னொன்னு சொல்றேன். இதுல எழுதப்பட்டிருப்பது பல விஷயங்கள். ஏன்னா ஹாமீம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர் பல விஷயங்கள் ஹாமீம் எழுதப்பட்டிருக்கிற பல விஷயங்கள் ஏற்கனவே யூசுப், எந்த யூசுப், நம்ம நெல்லை யூசுப் வைத்த விஷயங்கள் அதுல இருக்குது. அப்ப இதுல எனக்கு என்னன்னு புரியல என்ன அப்படிங்கிற. ஆமாமா அப்படிதான் தென்படுது. ஆனாலும் இந்த வார்த்தையை சொன்னான். அண்ணன் சொன்னதுக்கு நான் காரணம், முழுக்க முழுக்க சென்ற நிர்வாகத்தில் நடந்த அத்தனை பிரச்சனைகள் தான் அதுல எழுப்பப்பட்டுருச்சு. அதனாலதான் நான் அண்ணன் சொன்னேன், உங்கள்கிட்ட சொல்ல. ஆனால் இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நீங்க அனுப்புறத ஜும்மா போடுறது மற்றதுக்கு போறதுதான் நிப்பாட்டப்படுது. என்கிட்ட எதுவுமே சொல்லாம தான் நிப்பாட்டப்படுது. நீ எதற்காகத்தான் இப்படித்தான் இந்த நோக்கத்தில் தான் நாங்க நிப்பாற்ற வேண்டும், அது நிர்வாகம் இதில் தலையிட வேண்டியது இருக்கிறது, நீங்க வாங்க உங்களுடைய விளக்கங்களை சொல்லுங்க பார்க்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டோ நீங்க நிப்பாட்டப்படுகிற. நிப்பாட்டப்பட்டதுக்கு அப்புறம் சில குழப்பங்கள் ஏற்படுது. சில குழப்பங்கள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அண்ணன் நான் அப்பவும் அன்னூர் பாயை தொடர்பு கொள்றேன். அன்னூர் பாயை தொடர்பு கொள்வது என்பதுங்க இன்றைக்கு நேற்று அல்ல. அமமுக ஆரம்பிச்ச காலத்தில் இருந்து நிர்வாகிக்கு இடையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளை நான் தலையிட்டு அண்ணனுக்கு ஜவாஹர்லால் ஹைதருக்கும் வந்தா நான் தலையிடுவேன். என்னை மீறிய பிரச்சனைகள் வருகின்ற போது அன்வர் தலையிடுவாரு, அன்வர்ட்ட நான் சொல்லுவேன். அதே மாதிரி அன்வர்ட்ட போய் நான் இதை சொல்றேன். சொல்றப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் அண்ணன் நீ நான் 3 பேர் உட்கார்ந்து பேசணுமாப்பா. இதை என்னமோ தெரியல, என்ன வச்சு ஒரு கேம் கொடுக்கப்படுற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு பின்னணியில ஒரு பெரிய ஒரு பகடக்காய நான் மாற்றப்படுறணும் அப்படி எனக்குங்க ஒளியும் மறைவு வச்சு பேச அல்லா போதுமானவன். ஏன்னா அல்லாவை இழுத்தா கூட அது வேற மாதிரி நீங்க அல்லா நான் அவ்வளவு வேதனை படுறேன். ஏன்னா அந்த மாதிரி சொல்றக்கூடிய பல சகோதரர்கள் சொன்னாருன்னு எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி அல்லா காப்பாற்றட்டும். நான் இப்ப சொல்றேன்ல ஒரு வார்த்தை கூட முன்ன பின்ன இருந்தா அல்லா பார்த்து கொண்டு இருக்கிறான். என்னால் என்னுடைய யாவசக்திக்கு உட்பட்டதை சொல்றேன். அதுல கூடுதல் குறைச்சல் இருந்தா நீங்க சுட்டி காமிங்க, அதை நான் திருத்திக் கொள்ள தயாரா இருக்கிறேன். அதுல நான் உடனடியா அன்வர்ட்ட சொல்றேன். அன்வர் சொல்றாரு, நான் உடனே அண்ணன்ட்ட கேட்டு சொல்றேன்டா அப்படின்ட்டு அண்ணன்ட்ட பேசிட்டு எப்ப வேண்டாலும் அண்ணன் ரெடிங்கிறாங்கடா, நீ எப்படா சொல்ற அப்படின்னா, சரிப்பா நீ எப்பன்னு சொல்லி புதன்கிழமை என்னமோ ஒரு டேட் சொல்லி புதன்கிழமை என்னமோ சொன்னாங்க, வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பார்த்தா அண்ணன் நம்ம அப்துல் ஹமீது பொதுச் செயலாளர் அப்துல் ஹமீது ஒரு போன் சொல்றாரு, அண்ணன் ஒரு கடிதம் வந்திருக்குது, அந்த கடிதத்தை நான் எங்க கொடுத்தானப்ப அப்துல் ஹமீது கேட்கிறாங்க. என்ன கடிதமா? இல்ல தெரியலங்க, ஃபுல்லா சீல் பண்ணி இருக்குது, உங்க பேருக்கு வந்திருக்குது, நான் எங்க கொடுத்து அனுப்புறாரு. அவன் நீங்க தக்கவை கொடுத்து அனுப்பிடுங்க, நான் என்னன்னு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது முதல் நாள் கொடுத்து அனுப்பிட்டாங்க. நான் அடுத்த நாள் தான் போறேன். அந்த நைட்ல என்னமோ கேட்கிறாரு, நான் அடுத்த நாள் தான் போய் லெட்டர் ரிசீவ் பண்ணிட்டு அந்த லெட்டரை படிச்சு முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எம்ஐ சுலைமான் போன், எம்ஐ சுலைமான் போன் வந்து சாதாரணமா எம்ஐயை பொறுத்த மட்டும் இப்ப வாங்க போங்கன்னு பேசுறேன். வா போன்னு பேச பழக்கப்பட்டதுன்னா என்ன சுலைமா அண்ணன் லெட்டர் எழுதிந்தாரா அப்படின்னு எடுத்தெடுப்புல மத்தெல்லாம் அவர் அப்படி விசாரிக்கிறாரு. ஏன்னா அண்ணன் தெரிஞ்சிருக்கல, அப்புறம் என்ன அப்படின்னு அவரும் சிரிக்கிறாரு. சிரிச்சவனா நான் சொல்றேன், தெரிஞ்சுதானே கேட்கிறீர்கள் அப்படிங்கிறாரு. இல்ல சொல்லியுமா எப்பன்னு சொல்லுங்க சொல்லியுமா, நான் வர்றேன். அதுல என்ன அண்ணன் எழுதியிருக்கிறாரு, ரொம்ப அழகா வாசகங்கள் போட்டு இந்த மாதிரி 2 பேருக்கு சேர்த்து ஒரே லெட்டர் 2 பேருக்கு, பாக்கரு சுலைமானுக்கு இந்த மாதிரி சில நிகழ்வுகள் இருக்குது. பல சமயங்கள் பார்க்கிற எல்லா நேரத்திலுமே ஜமாத்தை கட்டுப்பட்டு ஜமாத்துடைய நன்மையை கட்டி முடிவு எடுத்திருக்கிறாரு. அதனால இப்ப உள்ளது நீங்க நிர்பந்த அடிப்படையில தான் சிலது நடக்குதுங்கிறத அவருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. நீங்க உட்கார்ந்து பேசினா
நல்லா எல்லாத்தையும் லேசாக்கி வச்சிருவோம். இப்ப இதை போன்ற வாசகம் அது வேணா நான் படிக்கிறாங்க அந்த இருக்கு, அந்த லெட்டர் கூட நான் படிக்கலாம். அந்த லெட்டர் எழுதப்பட்டிருக்கு. நான் எழுதுன உடனே சரின்னு சொல்றேன், எப்ப அடுத்த நாளே பார்க்கலாம்னு சொல்லி முடிவு பண்றோம். எத்தனை மணிக்குன்னா நான் 3 மணிக்கு 4 மணிக்கு நம்ம முடிவு பண்றோம். முடிவு பண்ணி அன்வர் அவருடைய ரூம்ல, அவருடைய ஆபீஸ் ரூம்ல வச்சுதான் அண்ணன் எழுதியிருக்கிறப்ப என்ன எழுதுறாங்க, 3 முக்கிய நிர்வாகிகள் பிளஸ் அல்தாப் அதுல எழுதுனதுல அல்தாஃபி அன்வர் பாய் நீங்களும் உட்கார்ந்து இதை பேசுங்க அப்படிங்கிறப்ப சுலைமானும் அல்தாஃபி தான் வர்றாங்க. அன்வர் பாய் நாங்க இருக்கிறோம். மற்றதெல்லாம் பேசிட்டு நான் எடுத்த எடுப்பிலேயே நான் முதல்ல என்ன சொல்றேன், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு நான் சொல்றேன், நான் 1 பைசா கூட நான் என்னுடைய முதலீடு வின் டிவில இல்ல. ஆனா அவன் என்ன டைரக்டா போட்டு வச்சிருக்கான். எனக்கு இந்த இதுல இருந்து நீங்க கொள்வதற்கு எனக்கு 1 வாரம் அவனை கன்வின்ஸ் பண்றதுக்கு 1 வாரம் டைம் தான். அப்ப இதை பேசினா அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறார். இல்லங்க உங்க இதுங்க 3வது போட்டுருச்சு. ஆமாங்க அவன் போட்டு தான் வச்சிருக்கான். நான் இந்த நிமிஷம் நான் ஏத்துக்கலங்க. அதை அவன் இது பண்ணி இருக்கிறான். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன், அதுல போட்டோஸ் மத்தது கூட என்னுடைய கையில இருந்து எடுக்கப்படல. ஏற்கனவே என்னுடைய எம்டி ப்ரொஃபைல் இருக்கு. என்னுடைய எம்டி ப்ரொஃபைல் ஏற்கனவே அங்க இருந்ததுனால நான் எம்டியா இது கொடுக்கறதுக்காக வச்சிருந்ததுனால, எம்டினா நான் சொல்றது நம்ம கையில வின் டிவி இருக்கக்கூடிய காலத்துல அந்த ப்ரொஃபைல் அவங்க கையில இருக்கு. அந்த ப்ரொஃபைல் இருந்து அப்போ உள்ள போட்டோ எடுத்து அவர் அதிலே போட்டிருக்கிறாரு. அவரு ஆக்சுவலா நான் நினைச்சது என்று இதை சீரியஸா அவர் கொண்டு போவார் நான் நினைக்கவே இல்லை அக்கா. ஆனா அவர் சீரியஸா கொண்டு போயிருக்கிறார். சீரியஸா கொண்டு போயிட்டாருன்னு இம்மீடியட்லி ரிசைன் பண்ணி அந்த இதை இது பண்ணி நான் ரிசைன். நீங்க கூட கேக்குறீங்க, என்ன கேக்குறீங்க, அவர் லெட்டர் தருவாரா? அவர்கிட்ட எப்படிங்க நம்ம லெட்டர் வாங்க முடியும்? நான் தந்துடுறேன் லெட்டர். அவர்கிட்ட லெட்டர் வாங்குறது நல்லா இருக்காதுங்க அப்படிங்கிறது கூட நான் உங்கள்ட்ட சொல்றேன். அப்புறம் கேட்கிறப்பதான் நீ ரிசைன் பண்ணி தான் தரணுங்கிறப்ப நான் ரிசைன் பண்ணி லெட்டர் கொடுத்து அதை அவங்க அக்செப்ட் பண்றதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு போய் 3வது நாளே 2வது நாளோ 3வது நாளோ நான் லெட்டர் கொடுத்துட்டேன். அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ லெட்டர் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபுல்லா ப்ராசஸ் ஆகி சேர்றப்போ ஒரு 10-15 நாள் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்த உடனேயே இவருக்கு நம்ம சால்பாய்க்கு போன் போடுறேன். சால்பாய்க்கு போன் போடுறப்ப ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேசணும்னு சால்பாய்க்கிறேன். அப்ப கூட சால்பாய் சொல்றாரு, தேவநாதன் என்னமோ பார்க்க வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்றாரு. அப்படியா தேவநாதன் பார்க்க வர்றது அது கூட எனக்கு தெரியாது. அவரா டேட் வாங்கியிருக்காரு. அது இந்த மற்ற விஷயங்களுக்காக டேட் வாங்கி அண்ணங்கிட்டையும் டேட் வாங்கியிருக்காரு அப்படின்றாரு. இல்ல பாய் நான் வேற விஷயமா நான் இது பண்ணுகிறேன் அப்படிங்கிறப்போ இது எப்ப நான் கொடுக்குறேன்னா இவர் அமீர் அண்ணனை பார்க்கணுங்கிறார். அவரு போன் பண்றாரு. அமீருங்கிறது டைரக்டர் அமீருங்கிறவர் இந்த விடுதலை புலி விஷயங்களாக பேசணும். ஒரு எம்பி வந்திருக்கிறாரு, அண்ணனை சந்திக்க விரும்புறாரு அப்படிங்கிறப்ப நான் சொன்னேன், இது நம்ம நிலைப்பாடுகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இல்ல நான் அண்ணனை பார்த்து சில விஷயங்கள் நான் மனசு விட்டு பேசணும், அவரையும் கொண்டு நான் பேச வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. நான் முதல்ல அண்ணன்ட்ட பேசிடுறேங்க. நான் பேசிட்டு சொல்றேன்னு அண்ணன்ட்ட பேசுறப்ப ஏமா நிர்வாகியை வச்சு பேசணும், இல்ல உங்கள்ட்ட தானே பேச விரும்புறாரு. எப்பவுமே அண்ணன் தான் பேசுறதுக்கு முன் வர மாட்டாப்படி. நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் இருக்கட்டும், அவங்க பேசிக்கொள்ளட்டும், நம்ம இதை தலையிடக்கூடாதுமா அப்படிமா. இன்றைக்கு வரையிலும் நிர்வாகத்தில் எந்த வகையிலும் நான் தலையிட்டது கிடையாது. அல்லாஹ் போதுமானவன். அப்படி தலையிட்ட இருந்தேன், இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படி சொல்லியிருக்கீங்கன்னா என்ன சொல்லுங்க, நான் திருத்திக் கொள்றேன். கண்டிப்பாக நான் இப்போ உள்ள நிர்வாகத்துல தலையிட்டு நான் எதையும் அல்லது மீறி எதையும் நான் செஞ்சது கூட கிடையாது. எல்லா கட்டங்கள்ல அல்லாஹ் போதுமா. என்னுடைய நம்பிக்கையில சொல்றேன். அதுல தப்பு இருந்துச்சுன்னா சுத்தி காட்டுங்க, நான் திருத்திக்கிறேன். அது நான் சொல்றேன். அண்ணன் அப்புறம் சொல்றாங்க, இல்லம்மா நீங்க வர சொல்லுங்கம்மாங்கிறாங்க. அப்புறம் அமீர் வர்றான். அமீர் வர்றப்ப பேசுற அன்றைக்கு தான் அந்த லெட்டரை கொடுக்குறேன். அமீர் பாய்கிட்ட கொடுக்குறேன். அமீர் பாய் வாங்கி பாத்துறாங்க. பார்த்து அதுக்கப்புறம் அந்த நிகழ்வு அது அப்படியே போயிடுது. அது போனதுக்கு அப்புறம் தான் உங்கள்ட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. உங்கள்ட்ட இருந்து என்ன லெட்டர் வருது, இந்த மாதிரி நீங்க டைரக்டர் இது பண்ணி பொய் சத்தியம் இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டதெல்லாம் போட்டுட்டு அதுல இப்படி பேசணும் நீங்க போட்டிருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட பேசுனதுல மெயின் இதை நம்ம முதல்ல பேசிட்டு 2வது பிரச்சனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது செய்திகள் நிஜங்கள். செய்திகள் நிஜங்கள்ல உள்ளது இந்த புலிகள் ஆதரவு நிலைங்கிறப்ப நானே சொன்னேன். அது நான் இப்படி புலிகளை ஆதரிச்சு பேசல, அந்த மக்கள் கொல்லப்படுறாங்க நிலையில இருந்தா பேசினா தப்பு தான். நீங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் ஏத்துக்கொள்றேன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு, மணிமண்டபங்கள் கட்டப்பட்டதை பத்தி வருது, அதை கூட நம்ம அந்த நிலையில இருந்து அப்ஜெக்ஷன் பண்ண முடியல அப்படிங்கிறாரு. இல்லங்க அப்ஜெக்ஷன் பண்ணலாம், அங்க இருந்து அப்ஜெக்ஷன் பண்ண முடியும் நம்மளால அப்படிங்கறத அடுத்து 3 நாள்ல அதை பண்ணி காட்டேன். வேற ஒரு மணிமண்டபம் விஷயமா வர்றப்ப மணிமண்டபங்களே தேவை கிடையாது, தூக்கி எறிங்கயா, அதை ஸ்கூல்ல கட்டுங்க, அந்த அவங்க பேரை ஸ்கூல்ல கட்டி விடுங்க, அது பெரிய நன்மையா இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியுங்கிறத நம்ம நிரூபிச்சு காட்டலாம். செய்திகள் நிஜங்களுக்கு நான் உங்கள்கிட்ட டைம் வாங்கவே இல்லை.
7 நாள் நான் டைம் கேட்டது என்பது இவனை தேவநாதன் கன்வின்ஸ் பண்றதுக்காக. தேவநாதன் ரிசைனிங் கொடுத்த உடனே எம்ஐ சுலைமானுக்கு நான் அப்பவே போன் பண்ணி நான் ரிசைனிங் லெட்டர் கொடுத்துட்டேங்கிறத சொல்றேன். அதே மாதிரி அல்தாப்டே சொன்ன ஞாபகம் இருக்குது. அல்தாப்டே இந்த ரிசைன் பண்ணி கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்ன ஞாபகத்துல எனக்கு இருக்கு. நான் இதெல்லாம் எதுக்காக இந்த நிகழ்வுகளை எல்லாத்தையும் நான் பதிவு செய்யறேன்னா, இது இந்த நிகழ்வுகள் எதுலையும் நான் ஏதாவது கூடுதல் குறைத்தல் இருந்தால் கூட அத்தனையும் இங்க சொல்லிக்காமீங்க, சொல்லுங்க எது இருக்குன்னு. ஆனால் அந்த முதல்ல ஹாமீம் லெட்டர் வந்த உடனே நான் அண்ணன்ட்ட இந்த மெசேஜை கொண்டு போயிட்டேன். அண்ணன்ட்ட கொண்டு போனதுக்கு அப்புறம் அண்ணன் ஒரு வார்த்தை கூடுதலா கூட ஒண்ணு சொன்னாங்க. ஈசுப்பு நான் சொன்னதை அண்ணன் கூட தப்பா புரிஞ்சுக்கிட்டு, எந்த ஈசுனா ஈசுப் அலின்னா இவர் பரங்கிப்பேட்டை ஈசுபடி அபுதாபில இருக்கிறார், அவரை கூட தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவர் இருந்தா அவருக்கு இல்லையமா அவர் ஊர்ல இல்லமா இருக்காரு அப்படின்னு. இல்லன்னா அவர் இல்ல, நான் இந்த ஈசுபை சொல்றேன் அப்படின்னு. இல்லமா அந்த ஈசுபலி வந்திருக்காரு, ஊருக்கு வந்திருக்காரு, அவர் இருந்தா கூட இதெல்லாம் கொஞ்சம் நடந்திருக்காரு. நீங்க யார்கிட்ட இப்படி பேசுனீங்களா போன்ல? அந்த யாரெல்லாம் போன்ல யாரெல்லாம் தெரியாதுன்னு ஒரு போன் கால் வந்துச்சு. போன் கால் வந்தப்ப கூட கீழக்கரை பிரச்சனையை மையமா வச்சுதான் என்கிட்ட கேட்கப்பட்டுச்சு. கீழக்கரை பிரச்சனையை மையமா வச்சு அதோட நீங்க இது பண்ணிட்டீங்களாமே அப்படின்னு சொல்றாங்களே, உங்க மேல குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு சொல்றாங்களே. அப்படிங்கிறப்ப போன்ல பேசுறவன் யாரு, எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாது. தெரியாத நிலைமையில அதை ஹாமிங்கிட்டே கேளுங்க. நான் சொன்ன வார்த்தை இது பொய் உண்மை இப்படிலாம் மறுக்கவே இல்லை. ஹாமிங்கிட்டே அதை கேட்டுக்கிறீங்கம்மா, ஹாமிம் என்கிட்ட பேசுங்க அப்படின்ட்டு வச்சேனே தவிர இதை தவிர வேற ஒண்ணும் நடக்கலாம். ஆனா முகமது அலின்னு சொல்லக்கூடிய இன்னொரு சகோதரர் தொடர்பு கொள்றார். அவர் எனக்கு அறிந்த சகோதரர். யாருன்னா நம்ம கடையில் முகமது அலி, முகமது அலி தொடர்பு கொள்றாரு. சோனாப்பூர் முகமது அலி அவர் தொடர்பு கொள்றாரு. அவர் தொடர்பு கொள்றப்ப ஆனா என்ன மத்த எல்லாம் பேசிட்டு இருந்துட்டு பேசுறப்ப இதை பத்தி பேசுறப்ப சொல்றாரு. நான் சொன்னேன், அப்ப கூட நான் வருத்தப்பட்டு சொன்னேன், ஹாமீம் என்ன நேரடியா தொடர்பு கொண்டு பேசலாம், எதாக இருந்தாலும் நேரடியா பேச சொல்லுங்க ஹாமீம். நான் ஹாமீம் பல தடவை தொடர்பு கொண்டு அவர் கிடைக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கறத நான் சொல்லிட்டு, நான் இந்த வார்த்தை தவிர வேற எந்த வார்த்தை வேற ஒண்ணும் இல்லை. இல்லைன்னா வேற நமக்கு ஜமாத்துக்கு அல்லாஹ் காப்பாத்துவான், என்னால ஜமாத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா, அந்த மாதிரி நான் பண்ணக்கூடிய ஆள் இல்லைங்கிறத முகமது அலிட்ட நான் சொன்னேன். முகமது அலிட்ட கூட மத்தது மறுத்துலாம் சொல்லல. ஹாமீம் எங்கிட்ட டைரக்டா பேசலாமன்னு சொன்னே தவிர மத்தது மறுத்து ஆமா பிஜேக்கு தெரியாதுங்கிறாரு அவருக்கு அப்படிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணவே கிடையாது. யூஸ் பண்ணாத வார்த்தை யூஸ் பண்ணிருக்கேன், குறைஞ்சபட்சம் என்கிட்ட கேட்டிருக்கலாம். ஏன்னா இந்த எதுக்காக ஹாமீம் இவ்வளவு தூரம் நான் ட்ரஸ்ட் அவுட் பண்ணி நான் சொல்ல வர்றேன்னா, ஒரு 4-4.5 ஆண்டு கால நிகழ்வுகளை எடுத்து எழுதியிருக்கிறார். அதுல 4-4.5 ஆண்டு கால நிகழ்வுகள்ல சென்ற நம்ம மாநாடு ஜூலை 4ங்களா, ஜூலை 4 நம்ம மாநாடு. ஜூலை 4னா மே மாசம், மே மாசம் மே 10-11 சார், ஜூலை 4 இங்கே இல்லை, நம்ம சிறை நடப்பு மே 10-11 நம்ம வச்சிருக்கக்கூடிய இதுல நான் ஏப்ரல் ஃபுல்லா நான் அங்கதான் இருக்கிறேன். எதுக்காக நம்ம ஃபுல்லா இந்த வசூல் ரீதியாகவும் அதே நேரத்தில் மற்ற என்னுடைய வியாபார ரீதிகளாகவும் போயிருந்தப்போ நான் அங்க வச்சு அவர்கிட்ட அவர் தான் என்ன பல இடங்களுக்கு கூட்டு போறாரு, பல இடங்கள்ல பேசுறாரு, பல இடங்கள்ல பேச வைக்கிறாரு. நானும் அவரும் பல இடங்கள்ல தனிச்சு இருக்கிறோம். அப்பவெல்லாம் இப்படி இவ்வளவு சுடு சொற்களை போட்டு இவ்வளவு தண்ணீர் வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி இந்த ஜமாத்தை வச்சு சம்பாதிச்சுட்டேன். எனக்கு என்னால புரிஞ்சுக்கிற முடியல. எனக்கு நல்லா காப்பாத்த அந்த பொதுக்குழு முடிஞ்சிட்டு நிர்வாகக்குள்ள உட்கார்றப்ப சுட்டி காட்டப்படுது எந்த அளவுக்கு. முதல்ல பிஜே போட்டது நான் முதல்ல எடுத்துட்டேன். ஹஜ் சர்வீஸ்ல பிஜே இதுக்கு வந்திருந்தது போட்டது முதல்ல எடுத்ததுக்கு அப்புறமும் கூட இது குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால போடவே கூடாது என்று சொல்லியிருக்கிறேன். அதுல இன்னொன்னு கூட சொல்லப்படுது, வேணாம் எந்த நிர்வாகியுடைய படத்தையும் போடாதீங்க அப்படின்னு பிஜே சொல்றாரு. இன்னொரு ஞாபகம் இருக்கா? அந்த பிஜே சொல்றாரு. பிஜே இல்ல எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்க, எல்லாம் சேர்ந்து சொல்றப்ப எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவா சொல்றப்ப ரைட் அதையும் எடுத்துருவோம் அப்படின்னு நம்ம அதையும் எடுக்கிறோம். எல்லாத்தையும் அதே மாதிரி நிர்வாகிகளுடைய நம்பரை போட்டு நான் ஆள் பிடித்தேன். என்னுடைய ஹஜ் சர்வீஸை பொறுத்தவரை கோவை ஜாபர் நிர்வாகியா இருந்தாலும் அவர் என்னுடைய ஒன் ஆஃப் தி பார்ட்னர். அதனால நான் முழுக்க இதை சம்பாதிக்கிறேன் அதை சம்பாதிச்சேன் இப்படின்னு ஒவ்வொரு குற்றச்சாட்டு வைக்கிற அளவுக்குன்னா இது எல்லாம் இன்றைக்கு நேற்று நிகழ்ந்த ஒன்று அல்ல. 3 ஆண்டுகளாக நான் ஹஜ் சர்வீஸ் நடத்திக்கிறேன். 2 ஆண்டுகள் நடத்தப்பட்டு அவர்கள நான் உட்கார்ந்து பேசியிருக்கிறேன். அப்போவெல்லாம் சொல்லப்படாத வார்த்தைகள் இப்போது அதுவும் இந்த நேரத்தில் வருதுன்னா அப்ப இதுல என்ன பின்னணி இருக்கு?
ஏன் அந்த லெட்டருக்கு வந்து பதில் சொல்லலாங்கிறாங்க? பதில் சொல்லாததுக்கு ஒரே ஒரு காரணங்க, என்னை பொறுத்த மாத்திரத்துல நான் எதையும் தப்பா நினைக்க மாட்டேன். ஆனால் அப்பா ஒண்ணு விட்டு போயிடுச்சு, அண்ணன்ட்ட இது பேசினவன நான் அண்ணன் பேசி சொல்றமான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்துதான் இவங்க இந்த சகோதரி விஷயமா விசாரிக்க வர்றாங்க. விசாரிக்க வந்த 4 பேரும் என்னிடம் எல்லாம் கேட்கிறாங்க, என்னுடைய நிகழ்வுல எல்லாம் சொல்லி எல்லாமே இது சத்தியமிட்டு நான் சொல்லுகிறேன். அப்போ கூட இவங்க சொல்றாங்க, நாங்களும் விசாரிச்சு பார்த்தோம், முன்னுக்கு பின்னும் முரணாக இருக்குது, அவங்க பொய்யை தான் சொல்றாங்க, நல்லாவே தெரியுது அப்படிங்கறது 4 மாநில நிர்வாகிகளும் அங்க இருந்து சொன்னாங்க. இப்போ உங்க பொதுச் செயலாளர் இங்கே இருக்கிறார், என்ன அவர் சொன்னாங்க, இதையும் அந்த இடத்துல சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னை நான் ஒப்படைச்சிட்டு நானாக சொல்லுகிறேன் பொதுச் செயலாளர்கிட்ட, நானாக சொன்னேன். ஹாமிம் வந்து நிறைய வரம்பு மீறி எழுதியிருக்கிறார், வரம்பு மீறி நிறைய எழுதியிருக்கிறார். சிலது பொய்யாக எழுதப்பட்டது அத்தனையும் நான் மன்னிக்காதவர்கள் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இந்த வாசகம் சொன்னா அப்துல்லா மீதிட்ட நான் சொல்றேன். அதனால இங்க இப்ப இந்த பிரச்சனை முடிவு செய்யப்பட்டதையெல்லாம் நீங்க வந்து முதல்ல ஹாமிமுக்கு தெரியப்படுத்திடுங்க, ஹாமிமுக்கு தெரியப்படுத்துங்கிற வாசகத்தை சொல்றேன். போயிட்டு ஒரு 8 மணி அல்லது 9 மணி இருக்கும், போன் பண்றாரு, நான் ஹாமிம்கிட்ட பேசுறேன். ஹாமிம் வந்து நான் எதாக இருந்தாலும் வந்து நிரூபிக்க தயார் அப்படிங்கிறாரு. சரி அப்படியா, சரி நான் அதை ஏற்றுக்கொள்றேன். அவர் எழுதிக்க அவர் நான் விடமாட்டேன், துபாய்க்கு போனா விடமாட்டேன், கபலை நிரூபிக்காதவரை நான் விடமாட்டேன். ஆமா. 2வது விஷயம் வந்து 4 மாநில நிர்வாகிகள் சொன்னாரு, அவர் சிபிடி சொன்னாரு, அவங்க சொல்ல முன்னுக்கு மரணா இருக்குன்னு சொன்னாரு. நாங்களும் சும்மா நான் சொல்ல போகிறோம். உண்மை 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 இல்லை அப்படின்னு நீங்க இன்னும் பிரத்யேகமா அப்துல் ஹமீது சாஹிப சொல்றதா இருந்தா, இதற்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடியே என்னிடம் பேசுகின்ற போது நீங்க சொன்னீங்க, நீங்க பொய் சொல்லுகிறாருங்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்க விசாரிச்ச வரையிலும் அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியும். நீங்க சொன்னீங்களா? பொய் சொல்லுகிறார், அந்த பொண்ணு வந்து பொய் பேசுறான்னு தெரியுது, பொய் தெரியுது அப்படி பொய்யில சொன்னீங்க, பொய்ங்கிற வாசகத்தையே சொன்னீங்க நீங்க. அதை நான் சொல்ல விரும்புறேன். அதோட ஒண்ணு எக்ஸ்ட்ரா எழுதுனாங்க, தனிமையில் இருக்கிறாங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் இல்ல இப்போ அவ முன்ன பேசுறாங்கிறதோட பாக்குற ஒரு தனிமையில் இருந்திருக்கிறார் என்பது அது மட்டும் கேள்வியில நிக்குது. இல்ல நான் என்னை பொறுத்த மட்டும் தனிமையில் நான் இருக்கவே இல்லை. அல்லாஹ் போதுமா. அதையே நீங்க எங்கிட்ட சொன்னீங்க, அவர் இருக்கும்போது 5 நிமிடங்கள் இல்ல நான் சொன்னது தனிமைங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறேங்க. அந்த பேச்சுவாக்குல சொன்னதாக இருக்கலாமே தவிர நான் தனிமைங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்லை. நான் தனிமை என்பதை இப்பவும் சொல்றேன். அப்பவும் யூசுப் கான் இருந்தா, யூசுப் கான் கொண்டு வர்றான், யூசுப் கான் நிக்கிறான் பேசுறப்ப. எத்தனை நிமிடங்கள்ல வேணா மாறுபட்டு இருக்கலாமே தவிர நிக்கிறான், நான் தனிமையில இல்லை. யூசுப் கான் மாத்திரம் இல்ல, அந்த ஜாக்கிருங்கிற ஒரு பையன், அவன் நம்ம ஆபீஸ் ஸ்டாப்ல ஒருத்தன், அவனும் இருக்கிறான், அவனும் நின்று கொண்டு இருக்கிறான். இவ்வளவு நிகழுதாங்க. நிகழ்ந்துட்டு அவர் உள்ள நுழைகிறப்ப தௌஃபீக் சொல்லிட்டு தான் நான் வெளியில போறேன், தௌஃபீக் சொல்லிட்டு நான் வெளியில போறேன். இது எல்லாம் அந்த இடத்துல நிகழும். நான் கேட்கிறேன், 2007 அக்டோபர் மாதம் நடந்த ஒரு சம்பவம் நான் தவறுதலாக நடந்திருந்தா, தவறான நோக்கத்தில் அவளை பயன்படுத்துவதற்காக நடத்தியிருந்தா நான் எங்க ஆபீஸ்ல நடத்திருக்கணும். அப்ப இணக்கம் உள்ளவளாக இருந்திருந்தால், இணக்கம் உள்ளவளாக என்ன ஏமா லவ் பண்ணலாம், அதனாலதான் காமிச்சு கொடுக்கலையா என்ன நான் இணக்கம் உள்ளவளாக இருந்திருந்தால் நான் வேற எங்கேயாவது பயன்படுத்தி இருக்கலாமே. என்னுடைய அலுவலகம் நல்லா இருக்கு, என் அலுவலகத்துல யாரும் உள்ள வர முடியாத, என்ன கேட்காம யாரும் உள்ள வர முடியாது, அலுவலகத்தை பயன்படுத்தி இருக்கலாமே. அப்ப என்ன ஒரு நல்லெண்ணம் இல்ல, என்ன உங்களுக்கு என்னை விட அந்த பெண் சொல்வது சரிங்கிற மாதிரி உங்களுக்கு படு. அது அந்த நல்ல எண்ணத்தை நான் இழந்திருக்கிறேன், அப்படித்தானே எடுத்துக்கொள்ள முடியும். வேற எப்படி எடுத்துக்கிறது? என்னுடைய சகோதரர்கள்ட்டே நான் இழந்து போயிருக்கிறேன் அல்லது கற்பிக்கப்பட்டிருக்கிறேன். ஏதாவது ஒண்ணு உண்மை, ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்கு. அதனால அல்லாஹ் போதுமானவர். இதை நான் அல்லாஹ் மீது ஆணையிட்டு நான் சொல்லிட்டேன். அல்லாஹ், அதாவது சாட்சிகள் இல்லாத விஷயங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சாட்சி இருக்குன்னு சொல்றேன். அப்படி இருந்து நீங்க சத்தியம் எடுத்து சொன்னீங்க, சத்தியம் சாட்சி இருக்குது எனக்கு. நான் இப்படியே சொன்னேன், என்கிட்ட சாட்சி இருக்கு, சாட்சிகளோட தான் நான் பேசுறேன்னு சொன்னேன். சாட்சி இருக்கக்கூடிய விஷயத்தான் நான் பேசுறேன். நான் ஒவ்வொரு தடவை அதே மாதிரி கார்ல போயிட்டு இருக்கிறப்ப இந்த பிரச்சனை வருகின்ற போது அண்ணன் நான் சொல்றேன், நான் போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு போவேன். நான் போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு போகாம ஒரே ஒரு காரணம், எப்படி இருந்தாலும் ஜமாத்து பேர் வெளியில வரும், நான் யாருங்கிறப்ப அந்த ஜமாத்தினுடைய பேரு சேர்ந்து வெளில வரும். இந்த பிரச்சனை வந்து பெருசுபடுத்தப்பட்டா ஜமாத்தினுடைய பிரச்சனை ஆயிடக்கூடாது, ஜமாத்துக்கு ஒரு கேவலம் வந்துடக்கூடாதுங்கிறதா நான் பொறுமை காத்த. 2வது ஒரு பெண் வரும், அந்த பெண் இன்றைக்கு என்ன நிலைமையில இருக்காங்க நான் சொல்ல தேவையில்லை, அது எனக்கு உரியதும் அல்ல. எனக்கு என்னுடைய பாட்டை மட்டும் தான் நான் சொல்லுவேன்.
இன்றைக்கு அவங்க என்னென்னலாம் ஏற்படுத்தினாங்க, எப்படி எப்படிலாம் யார் யாருக்கிட்ட பேசினாங்க, அதெல்லாம் அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கான். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கான். இந்த விஷயங்களை நான் மிக தெளிவாக நான் இது பண்ணிருக்கிறேன். நீங்க இந்த விஷயம் உங்கள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை அப்துல் ஹமீத் சாஹிப் சொல்றார், இது கூட்டம் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுங்க, உங்கள்கிட்ட வந்து சில விஷயங்கள் பேசணுமா அப்படின்னு மீடியா வேல்டு விஷயமா பேசிட்டு வெளியில போறப்ப என்கிட்ட சொல்றீங்க, உங்கள்கிட்ட வந்து தனியா நான் பேசணும், சில விஷயங்களை பத்தி கேட்கணும், இந்த விஷயமாவே இந்த பெண் விஷயமாவே சொல்றீங்க. நான் எப்ப வேணாலும் வாங்க அமீத் பாய், எப்ப வேணாலும் நீங்க வாங்க, எப்ப வேணாலும் கேளுங்க அப்படின்னு நான் சொன்னேன், மிக தெளிவா சொன்னேன். இதுல அதே மாதிரி அண்ணன் ஒரு தடவை சொல்றப்ப சொல்றாங்க, பொதுக்குழுக்கு முன்னாடியே பின்னாடி எனக்கு ஞாபகத்துல இல்ல, பொதுக்குழுக்கு வருவா போல தெரியுது, அந்த வர்ற மாதிரி இருந்தா நான் வந்திருக்கணும், வர விட்டுருக்கணும், நீங்க நான் தெளிவா சொன்னேன், வர விட்டுருக்கணும். இல்ல நான் இல்ல நிறைய நீங்க எதுக்கு வேணாலும் நீங்களும் எல்லாத்தையும் பதில் சொல்லுங்க. நான் விடப்பட்டிருந்தாலோ அல்லது நான் திருத்திக் கொள்வதாக இருந்தாலோ என்னுடைய இதை பொறுத்த மாத்திரத்துல. ஆனா நான் கேட்கறது என்னன்னா, நிர்வாக குழு ஒரு முடிவு எடுத்திருக்கிறது, என்ன நீங்க தடுக்கிறீங்க, பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது, தடுப்பதை என்கிட்ட சொன்னீங்களா? இதற்காகத்தான் சொன்னீங்களா? இதற்காகத்தான் இப்படி முடிவெடுத்தேன்னு சொன்னீங்களா? இதற்கு முன்னாடி நீங்க தடுக்கிறீங்க. இந்த லெட்டர் எனக்கு வரல, வர்றதுக்கு முன்னாடி நான் தடுக்க போறேன். இந்த லெட்டர் வர்றதுக்கு முன்னாடி தான் நீங்க போகக்கூடாதுன்னு ஆக்குறீங்க, ஜிம்மாக்கு போகக்கூடாதுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தான் நிகழ்வு எல்லாமே. இதுல இந்த குற்றம் சரி சொல்லுங்க. அது ஒரு சின்ன ஒரு முரண்பாடு எப்படி கேட்டீங்கன்னு சொன்னா, நானும் தலைவர் வந்து வின் டிவிக்கு போயிருக்க போகும்போது வின் டிவியோட அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அந்த புக் இருக்குல்ல, அதை எடுத்து கொடுக்குறாங்க. யாரு? பாக்கத்து பாய்கிட்ட கொடுக்குறாரு, அவர் தேவநாதன். கொடுக்கும் பொழுது அவர் எழுதுறாரு, தௌஹீத் ஜமாத்துடைய முக்கியமான பெரும் புள்ளியம் சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. அதை அடிச்சுட்டு அப்படியே அப்படியே என்ன செய்யறாரு, பாக்கர் பாய் கொடுக்குறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் விரும்பலை போகும்போது ஏப்பா என் பேரை போட்டு கூடாது கேட்டுக்கலாம், ஆனா அப்படி கேட்க மாட்டேங்கிறாரு. ஹாமியுடைய கடிதத்தில் உள்ள பல விஷயங்கள்ல ஒரு விஷயம் அதான் இப்ப என்னன்னா, ஹாமியும் கடிதத்தில் உள்ளது நம்மளே பழசுறோம், அப்படித்தானே இப்ப வாசிக்கிட்டு இருக்கிறோம். அவரை கூப்பிட்டு இல்லாம நம்மளுக்குள்ளே அரசுற அடிப்படையில போகுது. அந்த அடிப்படையில அதுதான் முடிவாக விஷயம் இல்ல, அந்த சொல்லியாச்சுல சொல்றேன். இல்ல நீங்க பதில் சொல்றதுங்கிறது இல்ல, அதுல என்னன்னா அவரிடம் பேசுவதுதான் முடிவென்று இங்கே எடுக்கப்படுமையானால், நான் என்னுடைய லெட்டர்ல மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். இந்தாங்க இப்ப லெட்டர் நான் சைன் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துறேன். என்ன இல்ல அப்படியே இல்ல, நீங்க அலசி நீங்க ஆராயிறது அப்படிங்கிற ரீதியில வந்து வறுமையானால், ஏன்னா பல விஷயங்கள் வந்து நம்ம செய்வோம். முடிவு எடுக்காது, நீங்க கையெழுத்து கொடுக்குறீங்க, கையெழுத்து கொடுக்குறதுனால மாற்றமும் கிடையாது, அதையும் செய்யதான் வேணும். அவர் சொல்லி இருந்தாரு, அவரையும் நான் நிறுத்தி தான் ஆகணும், அப்பதான் இது முழு தீர்வு வரும். இப்ப அவர் அந்த சொன்ன விஷயங்கள்ல இந்த சகிலா பானுடைய மேட்டர் இருக்கு இல்லையா, இதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆதியிலிருந்து நான் எனக்கு பழைய முன்னாள் தலைவர்ங்கிற முறையில உள்ள விவரங்களை சில சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு கடிதம் வருது, அந்த கடிதம் வந்து என் பேரை போட்டு தான் வருது. அதுல என்ன எழுதிருக்குன்னு கேட்டா, உங்களுடைய நிர்வாகத்தை சேர்ந்த ஒருவர், யாருன்னு சொல்லல, ஒரு மாநில நிர்வாகிகள் உள்ள ஒருவர் வந்து இந்த மாதிரி ஒரு பெண்ணிடத்துல வந்து அவர் முறைகேடா நடந்து கொண்டார், இதுதான் குர்ஆன் சொல்லுதா, இப்படிதான் ஹதீஸ்ல இருக்குதா, இதை பத்தி எனக்கு நியாயம் வேணும், இத வந்து நீங்க வந்து உங்க நிர்வாகத்துக்குள்ள இதை வாசிங்கள், வாசித்தால் அவர் யாரோ அவர் புரிந்து கொள்வார். 2 நாள் ஜனவரி மார்ச் ஏப்ரல் வருது, நீங்க மேங்குறீங்க, பழைய கடிதம் தான் சொன்னேன், ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் வருது, 2 நாளா சரி, 2 நாள் 2007 வருது, 2008 வருது. அப்ப இந்த கடிதம் வந்தோன்னு நான் என்ன பண்றேன், இப்படிக்கு எம்எஸ்பி எந்த அட்ரஸும் இல்ல, ஒண்ணும் இல்ல, மொட்டையா குற்றச்சாட்டு கூட இப்படிக்கு எம்எஸ்பி அப்படின்னு இருக்குது, எம்எஸ்பி தான் எம்எஸ்பி இருக்குது. அப்ப இருந்தோம் நான் என்ன செஞ்சேன், இது மொட்டை கடிதம் சொல்லி மொட்டை கடிதம் ஒரு ஃபைல் இருக்குது, மொட்டை கடிதம் ஃபைல்ல நான் இதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. மொட்டை கடிதம் கூட யாரை பத்தி சொல்றாரு யாருன்னு தெரியணும், யாரை பத்தி சொல்றாங்கன்னு தெரியணும், எது குப்பையில போடுன்னு சொல்லி நான் மொட்டை கடிதம் சொல்லி மொட்டை கடிதம் ஃபைல்ல போட்டு வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் நான் பாக்கிறோம், காணத்தூருக்கு போயிட்டு சம்மர் கிளாஸ் ஆலிம் போனோம், கிளாஸ் நடத்துறதுக்கு போயிட்டு கார்ல ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறோம். ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும் போது அல்தாபிட்ட இருந்து போன் வருது,
ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி அல்தாஃபிட்ட போன் வருது. என்ன வருதுன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு எம்எஸ்சி பொம்பளை உங்களுக்கு கடிதம் இருந்துச்சா, நீங்க அதுக்கு ஒரு நியாயம் வழங்கலையா, எனக்கு போன போட்டு இது பண்ணி சொல்லி, எனக்கு மட்டும் இல்ல பல நிர்வாகிகள் காலண்டர்ல உள்ள நம்பர்கள்லாம் பார்த்து பல நிர்வாகிகளுக்கு அந்த பொம்பளை போன் பண்ணி குழப்பிட்டு இருக்குது, யூசுப் கானுக்கு போன் பண்ணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரு என்கிட்ட கேட்கிறாரு. அது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சொல்றேன். கடிதம் எழுதுறாங்க, யாரை பத்தி எழுதுறேன்னு சொல்றேன், யார் எழுதுறேன்னு சொல்றேன்னு, அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, யாரை பத்தி சொல்றாங்கிறதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறதுங்க, தூக்கி போடுங்கன்னு நான் அதெல்லாம் தூக்கி போட்டேன். அவரு யாரை பத்தியாவது பர்டிகுலரா சொல்லுவாருன்னா சொல்லுங்க. யாருன்னு தெரியல, எல்லாருமே சந்தேகம் வர்ற மாதிரி வாசகங்கள் அதுல போட்டிருக்கிறது. அப்படி ஒரு நிர்வாகி மேல ஒரு பழி சுமத்துவாரே. ஆனால் இது ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சந்தேகப்படுற மாதிரி போயிட்டே இருக்கு. அது யாருங்கிறதையும் அவர் தெளிவா சொல்லணும், புகார் சொல்றாரு யாருங்கிறதையும் தெளிவா சொல்லணும், ரெண்டும் எனக்கு தெரியணும். அப்படி இல்லாட்டி அதை எப்படி விசாரிக்கிறேன்னு சொல்றேன். சொல்லி முடிச்ச உடனே பாக்குற பக்கத்துல உட்கார்ந்து சொல்றாரு, எனக்கு தான் போன் பண்ணாரு பொம்பளைங்கிறாரு. அப்ப ஹிந்தி இதெல்லாம் கேள்விப்படும்போது எனக்கு ஏன் இப்படி என்று சொன்னார் அவரு, அவருக்கு தான் உள்ள விஷயம் அவருக்கு தெரியுது. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு சொன்னீங்க, நீங்க மறுக்காதீங்க, எனக்கு போன் பண்ணினான்னு சொன்னாங்க, எண்ணத்தோட விஷயம் நீங்க மறுக்க, நீங்க சொல்ல நாங்க மறுக்கல, நீங்க இதைத்தான் சொன்னீங்க. எனக்கு எந்த கடுகளவு சந்தேகம் இல்லாத வகையில் நான் சொல்றேன். என்னோட நினைவாக்கில வச்சு இந்த வார்த்தை அப்படியே எனக்கு தான் அவர் போன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்ப நான் இப்ப நான் டக்குன்னு நினைச்சேன்னா யாரை பத்தியும் சொல்றா போல இருக்குது. இவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே கண்டிப்பா இவர் இல்லங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் ஆகும்ல, வேற யாரோ ஒரு ஆளா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதோட விட்டுட்டேன். அதுக்கடுத்து என்ன செஞ்சாருன்னா, இக்பால் மறுபடியும் போன் பண்ணி உங்களை விட மாட்டேங்கிறா, திருப்பி திருப்பி தொந்தரவு பண்றா, எனக்கு நியாயம் வந்து கேட்கிறா, பிரச்சனை ஆக்குவாங்கிறான்னு சொல்லிட்டு இக்பால் என்ன சொல்றாரு. நான் சொன்ன இக்பால்கிட்ட, நீங்கள போன் பண்ணி நீ யாரு, என்ன யாரை பத்தி சொல்ற, எழுத்து மூலமா தெளிவா சொல்லுவியான்னு கேட்டோம்னா, நான் தெளிவா சொல்றேன், இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி வர சொல்லி இக்பால்கிட்ட ஒரு பையன் ஒரு கடிதம் கொடுக்கப்படுது. இக்பாலுக்கு இந்த கடிதத்தை வாங்கிட்டு வர்றாரு பை ஹேண்ட்ல. நான் நேரடியா சொல்றேன், யாருன்றதையும் சொல்றேன், நான் யாருங்கிறதையும் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் இந்த இடத்துல பையன் நிற்பான், அவன்கிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்பதான் இது பாக்குற குறிப்பிட்டு அந்த கடிதத்துல விவரமா அதுல ரெண்டாவது கடிதம் எழுதப்படுது. அது இக்பால் தான் வாங்கிக்கணும் என்கிட்ட தர்றாரு, கையில வாங்கிட்டு வேற யாருக்கும் தெரியாது. அந்த கடிதத்தை பார்த்தோன்னே இந்த மாதிரி ஏன் சொல்றாங்க அந்த பொம்பளைன்னு சொல்லிட்டு, இது பெரிய விபரீதமா போயிருமே சொல்லி அதை விசாரிக்கணும், அது என்னங்கறத அதை விசாரிக்கணுங்கிற வகையில எனக்கு தோணுச்சு மனசுல. அப்ப நான் என்ன சொன்ன, வித்ரா பண்ணாம இருக்கிறதுக்காக வேண்டி நீங்க விசாரிங்க, அது என்னன்னு கேளுங்க, இந்த மாதிரி பொம்பளைகிட்ட நம்பர்லாம் கொடுத்துருக்கு, இந்த நம்பர்ல கேளுங்க, இக்பால்ட்டையும் கேளுங்கன்னு சொன்ன, இவற்றை தௌஃபீக்கிட்டையும் கேளுங்கன்னு சொன்னேன். நீங்களே கேட்டு இது என்ன விஷயம், நீ விசாரணை உட்படுவியா, நேரத்தை வருவியா, ஆளுகளை கூட நேருக்கு நேரம் வச்சு விசாரிக்க நிரூபிக்க முன் வருவியா, இப்படி எல்லாம் விவரத்தை எல்லாம் கேளுங்கன்னு சொல்லியாச்சு. அப்புறம் தௌஃபீக் அதை விசாரிக்கிறாரு, இக்பால் விசாரிக்கல. ஆனா 2 பேருக்கு நான் சொன்னேன், இக்பால் அதை பத்தி எந்த ஒரு ஃபாலோ பண்ணாம அதை விட்டுட்டாரு. இதுக்கு அடுத்து என்ன வருதுன்னு கேட்டா, இப்ப இதுக்கப்புறம் தான் நம்ம நிர்வாக குழு கூடணும்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். இந்த பொதுக்குழு வர்றதுனால நிர்வாக குழு கூடணும்னு ஒரு முடிவு எடுக்கிற நேரங்களுக்கு நெருங்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம தாயிகள்ல செய்புல்லா சுலைவுல்லா இது மாதிரி தாயிகள் இருந்து எனக்கு வருது, இந்த மாதிரி பொம்பளை போன் பண்றா, இந்த பொம்பளை அங்க எல்லாரும் போன் பண்ணிருக்காங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரும் போன் பண்றா இது மாதிரி விஷயமாக. அப்ப இது ஒரு பிரச்சனையாக்குனா நல்லா இருக்காது, அது என்னங்கிறது விசாரிச்சு தான் ஆகணும், நம்ம நிர்வாக குழு கூடுறோம்ல அதுலயே விசாரிக்கணும்னு என்கிட்ட சொல்றாங்க. நான் என்ன செஞ்சேன்னா, அதுலயே விசாரிக்கிறது நன்மை தருமா, ஜமாத்துல ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுல விசாரிக்க வேணாம், நீங்க தாயிகள்லாம் முன்னாடி வந்துருங்க, ஒரு நாள் முந்தி வர சொல்லியிருந்தோம். தாயிகள் கூட்டம் வச்சிருந்தோம்ல, அந்த பொது நம்ம நிர்வாக குழு ஒன்று போட்ட பிரசிடன்ட்ல, அதுக்கு முதல் நாள் அந்த டேட் என்னன்னு பாத்துக்கிறீங்க, டேட்ல எல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருப்பேன். அந்த டேட்டுக்கு முதல் நாள், அப்ப நிர்வாக குழுக்கு முதல் நாள் அந்த இவங்களெல்லாம் தாயிகள்லாம் வர சொல்லி இவர்கிட்ட கேட்கறேன், எல்லாத்தையும் கேட்கறேன், எல்லாருக்கும் அந்த பண்ணிருக்கு. ஒரு தாயிகளுக்கு பூராவங்க பொம்பளை பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம்னு கேட்டா, அப்ப அதுக்குள்ள பேசுறோம். அப்ப நிர்வாக குழு இது சம்பந்தமா பாக்கத்தையும் கேட்கிறேன். பாக்கத்தை கேட்கும்போது அது இது பிந்தியா முந்தியான்னு தெரியல. அவர் இப்ப சொன்ன மாதிரி அப்ப சொல்லல, இப்ப சொன்னார்ல அது மாதிரிலாம் சொல்லல, அப்ப சொல்லல, முந்திய பிந்திய கேட்டேன். அது தகவலையும் பதிவு பண்ணிக்கணும். இப்ப யூசுப் கான் நின்றுகிட்டு இருந்தான், ஜாகிர் நின்றுகிட்டு இருந்தான், அப்படி உட்கார்ந்து இருந்தோங்கிறது இப்பதான் சொல்றாரு. அப்ப அப்படிலாம் சொல்ல கிடையாது, வெளியே தான் இருந்தாங்க. யூசுப் கான் ஜாகிர்லாம் இருந்திருக்காங்க ஆபீஸ்ல, அப்படிதான் சொன்னாரு. ஒரு 1/2 மணி நேரம் இருந்திருப்பாரு, பிந்தைய ஒரு 5 நிமிஷம் சொல்லி பின்னாடி ஒரு ஆள்கிட்ட 1 நிமிஷம் கூட இல்லைங்கிற மாதிரி 3 சைஸா அவர் சொன்னது எனக்கு வருது. என்னிடத்துல ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. இப்ப ஜாகிர் இருந்து அந்த இடத்தில் அவனை நிக்க வைத்துக் கொண்டு பேசியதாகவோ, யூசுப் கானை நிக்க வைத்துக் கொண்டு உள்ளது அந்த மாதிரி தான் அப்ப சொன்னாங்க. நல்ல ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு கேட்டா,
இந்த நிர்வாகம் அந்த தாய்கள்கிட்ட நம்ம தாய்கள்னா மாநில நிர்வாகிகளான தாய்கள், நிர்வாகி அல்லாத தாய்கள் மாநில, ஏன்னா அவங்க இதை கொண்டு வர்றாங்க. மாநில நிர்வாகிகளா இருக்கக்கூடிய தாய்கள் வந்து இதை சொன்ன உடனே நிர்வாகி எல்லாரும் கொண்டு வந்தாங்க. யாரெல்லாம் என்று கொண்டு வந்தாங்களோ, ரஹீம் கொண்டு வந்தாரு, கௌபி கொண்டு வந்தாரு என்று கொண்டு வந்தவங்கள்ட்ட எல்லாம் என்ன சொன்னேன், இதை வந்து நிர்வாக குழுல வச்சு பேசினால் நமக்குள்ள கசாபாசங்கள்லாம் இருக்கும். அதனால இது வந்து மறுபடியும் இது வந்து ஏன்னா எல்லாருடைய கருத்து என்னன்னு கேட்டா, அந்த பொதுக்குழு திருச்சி செயற்குழுப்படி வந்து எதுவும் நடந்திருக்குன்னு அவசியம் கிடையாது. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு தனியா இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனையா ஒரு ஆயிடுச்சுன்னு சொன்னா நடவடிக்கை எடுக்கணும்னு இருக்குது. அந்த மாதிரி நம்ம முடிவெடுத்து நம்ம அறிவிச்சோம்னு சொன்னா எல்லாரும் தலை குனிஞ்சு நிக்கணும், ஜமாத்துக்கே ஒரு தலை குனிவு ஏற்படும். அப்படிங்கும்போது என்ன செய்யலாம்? அப்ப நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இதை சொல்றோம். இந்த பைலாவெல்லாம் இப்ப எங்களுக்கு தெரியாது, பைலாவையும் பார்க்க சொல்ல கிடையாது நல்ல கிடைக்கும் அது வரைக்கும். அப்ப இந்த பைலாவே எனக்கு தெரியாது. நம்ம பைலாவில் இந்த விதி இருக்கிறது கூட அன்னைக்கு நாங்க மசோரா பண்ணும்போது எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்ப அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது என்ன எடுத்தோம்னு சொன்னா, நம்ம அல்லாவுக்காக வேண்டி புதிய தலைமுறையை வழிவிட்டு பழைய நிர்வாகிகள்லாம் விலகிக் கொள்வோம்ன்ற ஒரு முடிவை கொண்டு வருவோம். இது ஒரு விசாரணைக்கு உட்படுத்தி அவர் கத்துவாரு, இவங்களும் கத்துவாங்க, ரசாபசம் ஆகும். இது மாதிரி ஏற்கனவே ஒரு உணர்வுல ஒரு அறிவிப்பு மாதிரி கொடுத்தோம், எல்லாத்தையும் நான் தான் சுமக்க வேண்டி வருது. ஒவ்வொரு அறிவிப்பு கொடுக்கும் பொழுது முபாலா வரைக்கும் என்னை எடுத்து விட்டு போயிடுறாங்க. நான் செய்வோம், அப்புறமா மாத்துவோம். பல விஷயங்கள் என்னை சுத்தி தான் அவருக்கு யாரு என்ன செஞ்சாலும் அது ரவுண்டு என்னை சுத்தி அடிக்கிறதுங்கிற ஒரு காரணத்தினால நான் என்ன செஞ்சேன்னா, இது வந்து அந்த நிர்வாகக்குள்ள இது பேசலாமா, இப்ப நான் நிர்வாகத்தில் இருந்தா தான் நம்ம கேள்வி வந்துட்டு இருக்கு, நம்ம எல்லாருமே போயிருவோம், புதிய நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்து போயிருவோம், நம்மளே ஒரு நிர்வாகக்குள்ள வந்து புதியவர்களுக்கு இடம் விட்டு செய்வோங்கிற அடிப்படையில நாங்க முடிவெடுத்து ஃபைனலும் பண்ணியாச்சு. இப்படிதான் நிர்வாகக்குள்ள வைக்கணும். நம்ம சார்பாக புதிய நிர்வாகம் லாஸ்ட் நிர்வாகக்குழு கூட்டுறோம்ல, அதுல இந்த மாதிரி வைக்கணும்னு கலைஞ்சாச்சு. கலைஞ்ச உடனே தௌபிக் என்ன செய்யறாருன்னா, பைலாவை இக்பால்கிட்ட போய் கேட்டு என்ன செய்யறாரு, பைலா வாங்கிட்டு வரேன்னு நினைக்கிறேன். பைலா வாங்கிட்டு வரையாதாரு, பைலா அப்படியே நம்ம இருக்க இயலாதுங்கிறாரு. நல்லா இருங்க, அதாவது நம்ம இப்படி எல்லாம் சொல்ல தேவையில்லை. பைலா பிரகாரமே அப்பதான் பைலாவை எனக்கே இப்படி இருக்குங்கிறது எனக்கே வர்றது வந்து இந்த சந்தர்ப்பத்தில் தான் தெரியுது. முன்னாடியே பைலா வச்சுக்கலாம், இல்ல இப்படிதான் நாங்க முடிவே எடுத்தோம், கூட போய் சாட்சியா வச்சுக்கலாம். நம்ம பேசும்போது நம்ம எல்லாரும் போயிடுவோம், புது நிர்வாகி வரட்டும் முடிவெடுத்து போயிட்டு அதான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க போன்ல தான் இந்த போன்ல தான் இதை சொல்றோம். போயிட்டாங்க, நானும் இன்னும் ஒரு ஆள் மட்டும் இருந்தோம். யார் இருந்தோம்? மீரான். நான் நிர்வாகத்துக்கு வந்தாங்கல்ல, எல்லாரும் அவங்க தங்குறதுக்கு போயிட்டாங்க. உள்ளூர்ல தான், சென்னையில தான் அடுத்த நாள் நிர்வாகம் இருக்கிறதுனால அவங்கவுங்க தங்குற ரூம் போயிட்டாங்க. நானும் மீரான் மட்டும் இருக்கும்போது தௌபிக் என்ன செய்யறாருன்னா பைலா கொண்டு வர்றாரு. அல்லாஹ்